வணக்கம், இட்ஸ் மீ அனிஷ், யோர் ஃபேவரட் கெமிஸ்ட்ரி எஜுகேட்டர். நீங்கள் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருப்பது Xylem NEET தமிழ் சேனல். இப்போ இந்த ஒன் ஷார்ட் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் என்னன்னா கெமிக்கல் கைனெட்டிக்ஸ். ஓகே, யூ கைஸ் ஆர் ரெடி? ஸோ எல்லாரும் ரெடிங்கிற பட்சத்தில் நம்மளோட அட்டெண்டன்ஸை பதிவு பண்ணாதவங்க இன்னும் சீக்கிரம் அட்டெண்டன்ஸை பதிவு பண்ணிடுங்க. அண்ட் ஆஃப்டர் தட்ஸ் கொஞ்சமாக தீப்பொறிய தெரிக்க விடு, மின்னலை பறக்க விடு. எஸ், தட்ஸ் இட். எஸ், பார்க்கலாம். இன்னும் அட்டெண்டன்ஸை பதிவு பண்ணாதவங்க மறக்காம லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணி அட்டெண்டன்ஸை பதிவு பண்ணிடுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தட்ஸ் இட். அண்ட் இனி நான் நடத்த போகிற சாப்டர் இருக்குல்ல, இந்த சாப்டரோட பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா நம்ம இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணலாம். அங்கே உங்களுக்கு எல்லா விதமான பிடிஎஃப்பும் அவைலபிளாக இருக்குது. யூ கேன் ஆக்சஸ் எனி டைம். ஓகே. ஸோ இல்லை சார், எனக்கு வாட்ஸ்அப்லாம் கிடையாது சார், டெலகிராம் இருக்குன்னா ஓகே, டெலகிராம் குரூப்பும் இங்கே இருக்குது. ஸோ அந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும்னா பிடிஎஃப்பை எடுத்துக்கோங்க. காட் இட், நோ மோர் ப்ராப்ளம். யா, ஓகே. நவ் ஹியர் சிலபஸ் நீட்டை பொறுத்த அளவுக்கு இந்த கெமிக்கல் கைனெட்டிக்ஸோட சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஓகே, ஃபர்ஸ்ட் ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன, அண்ட் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் அண்ட் எலிமெண்ட்ரி காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன், ஆர்டர், molecularity, rate law, rate constant and its units, and differential and integral form of various rate laws, and effect of temperature, Arrhenius equation, activation energy and its calculation, collision theory of bimolecular gaseous reactions. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட நீட் சிலபஸ்மா. ஓகே, இந்த சிலபஸ்லேருந்து நம்ம கண்டிப்பாக கேள்வியெல்லாம் கேட்பாங்க. ஸோ இந்த ஒன் ஷார்ட் சீரீஸில் வித்தின் 2 hours டெஃபினட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே, என் கூட சேர்ந்து கம்ப்ளீட் பண்ண நீங்கள் தயாரா? ஏ, ஷோ மீ யுவர் எனர்ஜி ஆன் த chat பாக்ஸ். ஓகே, பிகாஸ் எனர்ஜி ரொம்ப முக்கியம் பிகலே. யா, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கெமிக்கல் கைனெட்டிக்ஸ். ஏன்னா தெர்மோடைனமிக்ஸ் பார்த்துட்டோம், ஈக்குலிபிரியம் முடிச்சாச்சு. ஓகே, இந்த 2 சாப்டர் முடிச்சாச்சு. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் ரொம்பவுமே இம்பார்ட்டண்டான ஒரு 3 சாப்டர்ஸை நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் அதை பார்க்காதவங்க மறக்காமல் நம்ம சேனலில் போய் அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, கெமிஸ்ட்ரியில் எஸ்பெஷலி ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னா ஒரு 3 சாப்டர் நீங்கள் டெஃபினட்டாக நல்லா படிக்கணும். அது என்னன்னா, ஒன்று தெர்மோடைனமிக்ஸ், நெக்ஸ்ட் ஈக்குலிபிரியம், நெக்ஸ்ட் கைனெட்டிக்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் 2 சாப்டரும் நீங்கள் ஒழுங்காக படித்தாதான் கைனெட்டிக்ஸ் வரும்போது இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். ஓகே, ஸோ இதில் எந்த ஒன்று மிஸ் ஆனால் கூட உங்களுக்கு மார்க்கில் கொஞ்சம் மார்க் மிஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கெமிக்கல் கைனெட்டிக்ஸ். ஸோ கெமிக்கல் அது கொஞ்சம் இப்போதைக்கு நிறுத்திக்கலாம். கைனெட்டிக்ஸ்னா என்னன்னா வேகத்தை ரீப்ரசென்ட் பண்ணுவீங்க. பாருங்க, கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் இஸ் a branch of chemistry that deals with the study of rate of the reaction. ஓகே, ஒரு ரியாக்ஷன் நடக்குது, ஒரு வேகத்தை. நமக்கு பைக்கில் போகிறீங்க, ஒரு தூரம் இருக்குது, அந்த தூரத்தை கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் நீங்கள் போவீங்க. அந்த ஸ்பீட் அதே மாதிரி தான் இப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது, அந்த ரியாக்ஷன் முடியறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, அதுதான் ரேட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ த ஸ்டடி ஆஃப் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எவ்வளோ நேரத்தில் முடியுது. ஓகே, இப்போ தெர்மோடைனமிக்ஸில் உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும்னா, வெதர் a reaction will takes place or not. ஓகே, ஸோ தெர்மோடைனமிக்ஸ் சாப்டர் நீங்கள் ஒழுங்காக படிக்கும்போது உங்களுக்கு ஃபைனலாக புரியக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதா. ஓகே, ஆனால் கெமிக்கல் அந்த தெர்மோடைனமிக்ஸ் சாப்டரை பொறுத்த அளவுக்கு அது வந்து எவ்வளோ நேரத்தில் ஒரு ரியாக்ஷன் நடக்கும், இந்த ரியாக்ஷன் முடியறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும். ஈவன் நார்மல் அட்மாஸ்பியரில் ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. அண்ட் அக்கார்டிங் டு தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்து வாட்டர் ஃபார்ம் ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனால் அட்மாஸ்பியரில் அந்த மாதிரி அவ்வளோ சீக்கிரம் ஃபார்ம் ஆகாது. இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். ஓகே, ஸோ அதனால தான் இப்போ தெர்மோடைனமிக்ஸில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு போயிடும். ஆனால் இப்போ தெர்மோடைனமிக்ஸில் நடக்குங்கிற ஒரு ரியாக்ஷன் எவ்வளோ நேரத்தில் நடக்குங்கிறதுக்கான பதில் அந்த சாப்டரில் கிடையாது. ஸோ அந்த பதிலை சொல்கிறதுக்கு வந்த ஒரு சாப்டர் தான் இந்த கெமிக்கல் கைனெட்டிக்ஸ். எஸ், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்னா அது எவ்வளவு நேரத்தில் நடக்கும். ஓகே, அதை சொல்கிறது கெமிக்கல் கைனெட்டிக்ஸ். காட் இட். இதுதான் வந்து கெமிக்கல் கைனெட்டிக்ஸோட ஒரு பேசிக்மா. ஓகேவா? இப்போ அந்த கைனெட்டிக்ஸை இன்னும் கொஞ்சம் கூட விளக்கமாக உங்களுக்கு சொல்லணும்னா, இங்கே நான் 2 இன்சிடென்ட்டை சொல்லியிருக்கேன். என்னென்னா, இப்போ நம்ம பைக்கில் ஒரு 100-120 கிலோமீட்டரில் நம்ம பிள்ளைங்க எல்லாம் பைக்கில் போகிறாங்கன்னு வச்சுப்போம். போகும்போது ஹாய் ப்ரோன்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஆள் வருவார். யார்? இங்கே இருக்காரா? இவர்
நம்மளோட ஃப்ரெண்ட் தலைவர் திமிங்கலம். ஓகே, அவர் வந்து ஹாய் ப்ரோன்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணுவார். அது வரைக்கும் ரோட்டோரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும். நம்ம புள்ளிங்க ஃப்ரெண்ட்ஸ் போகும்போது தான் அது பாட்டு ஹாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஜம்ப் ஆகும். அதுக்கு கடைசியில் என்ன ஆகும்? இந்த மாதிரி இந்த கேஸ் தான் ஆகும். ஸோ இது ஒரு ஆக்சிடென்ட். இது என்னன்னு சொல்லுவோம், நம்ம ஆக்சிடென்ட்னு சொல்லுவோம். இப்போ நம்ம நார்மலாக ஒரு நல்ல ஒரு டான்ஸர், ஓகே, ஒரு டான்ஸர் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகுதுன்னா விழுந்துட்டாங்க. விழும்போது அதுவும் ஒரு ஆக்சிடென்ட் தானே. இப்போ 2 இடத்துலையுமே ஆக்சிடென்ட் தான் நடந்திருக்கு. ஆனால் இங்கே 2 இடத்துல, ஓகே, 2 இடத்துலையும் எங்கே உயிர் சேதம், யார் ஐ மீன் உயிர் சாகிறதுக்கு ஆர் மேக்ஸிமம் இன்ஜுரி எங்கே ஏற்படலாம்? கேஸ் 1 ஆர் கேஸ் 2. 2 இன்சிடென்ட் சொல்லியிருக்கேன். இதோட பதிலை நீங்க தான் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, ஸோ மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. இங்கே 2 இன்சிடென்ட் நான் சொல்லிட்டேன். இந்த 2 இன்சிடென்ட்ல எந்த இன்சிடென்ட் மேக்ஸிமம் இம்பேக்டை கொடுக்கும்? ஓகே, யார் ஹாஸ்பிட்டலில் நிறைய நாள் இருப்பாங்க? யாரு? ஆப்ஷன் ஏ நம்மளோட கான்ட்ராக்டர் நேசமணி. ஆப்ஷன் பி பவர் ஸ்டார். ஓகே, பவர் ஸ்டார். ஸோ ஆப்ஷன் ஏ ஆர் பி அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன் இதை நான் இப்போ சொல்கிறேன் அப்படிங்கிறத அடுத்த ஸ்லைடில் நான் பார்க்கலாம். இப்போ ரேட், ஒரு கைனடிக்ஸ்னாலே ஸ்பீடு, ஓகே, ஒரு ரேட்டை பற்றி சொல்லக்கூடியதுனாலும் ரேட்டில் 3 விதமான ரேட் இருக்குது. எப்படி அங்கே 2 இன்சிடென்ட் இருந்துச்சு. 2 இன்சிடென்ட்லையுமே வந்து ஆக்சிடென்ட் தான் நடந்துச்சு. ஆனால் அதோட இம்பேக்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இம்பேக்ட் டிஃப்ரெண்ட், இன்னொரு இடத்துல இந்த இம்பேக்ட் வந்து டிஃப்ரெண்ட். ஓகே, ரெண்டுமே மோஷன் அண்ட் அது ஒரு ரேட். ஓகே, ஜஸ்ட் திங்க் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி தான் இங்கேயுமே ரேட்லையுமே ஒரு 3 விதமான கிளாசிஃபிகேஷன் இருக்குது. அந்த 3 விதமான கிளாசிஃபிகேஷனில் ஒன்று என்னென்னா இன்ஸ்டன்டேனியஸ் ரியாக்ஷன். இப்படி சொடக்கு போடுற நேரத்தில் ரியாக்ஷன் முடிஞ்சிருக்கும். ஃபாஸ்ட், வெரி 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 ஃபாஸ்ட் ரியாக்ஷன், இன்ஸ்டன்டேனியஸ் ரியாக்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா மாடரேட் ரியாக்ஷன், கொஞ்சம் மைல்டாக போகக்கூடியது. வெரி ஸ்லோ ரியாக்ஷன், ரொம்பவுமே ஸ்லோவாக இருக்கும். இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரிசிபிடேஷன் ரியாக்ஷன். இப்போ AgNO3 இருக்குல்ல, அதாவது சோடியம் குளோரைடில் போட்டிங்கன்னா நடக்கக்கூடிய ப்ரிசிபிடேஷன் இன்ஸ்டன்டேனியஸ், போட்ட உடனே நடக்கும். இப்போ நீங்கள் தண்ணியில் உப்பை போட்டு கரைக்கிறீங்க, கரைக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து என்னவாக இருக்கும்? இது உங்ககிட்ட, இந்த கேள்வியை உங்ககிட்ட நான் கேட்குறேன். இது உங்களோட கொஸ்டின் நம்பர் 2. ஓகே, கொஸ்டின் நம்பர் 2 என்னன்னா, இப்போ உப்பை போட்டு நீங்கள் கரைக்கிறீங்க, கரையுது, சால்பிள் ஆகுது. சோடியம் குளோரைடை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தண்ணியில் போட்டு கரைக்கிறீங்க. இந்த ரியாக்ஷன் ஸ்பீடு தானே, இங்கேயும் ஸ்பீடு தானே இருக்குது. எந்த டைப் ஆஃப் ஸ்பீடு? இங்கே நடக்கக்கூடிய இந்த ரியாக்ஷன் வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ரியாக்ஷனா, மாடரேட் ரியாக்ஷனா, இல்லை சார் வெரி ஸ்லோ ரியாக்ஷனா? இதுக்கான பதில் கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. லெட்ஸ் see, பார்க்கலாம். உங்களோட பதிலுக்கு நான் கண்டிப்பாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவேன்ப்பா. ஓகே, மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட், மாடரேட் ரியாக்ஷன்னா இது வந்து கொஞ்சம் லைக் ஃபியூ மினிட்ஸ் டு அவர். ஓகே, ஒரு கொஞ்சம் நிமிஷத்துலேருந்து ஒரு கொஞ்சம் ஹவரில் நடக்கும். ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டீகம்போசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு. நெக்ஸ்ட், வெரி ஸ்லோ ரியாக்ஷனா, இதுக்கு எவ்வளோ டைம் தேவைப்படுதுன்னு பாருங்க. எக்ஸ்ட்ரீம்லி ஸ்லோ அண்ட் டேக் மந்த். ஓகே, ஸோ இந்த ரேட்டுங்கிறதுலையே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னன்னா டைம். தெர்மோடைனமிக்ஸில் நீங்கள் எங்கேயாவது டைம்ங்கிற ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருக்கீங்களா? வாய்ப்பே கிடையாது. தெர்மோடைனமிக்ஸ் நீங்கள் படிக்கும்போது அதில் நம்ம டைம்ங்கிற ஒரு ஃபேக்டரை யூஸ் பண்ணது ரொம்பவுமே கம்மி. ஏன்னா அந்த இடத்துல டைம் நமக்கு இம்பார்ட்டண்ட்டே கிடையாது. ஆனால் கைனடிக்ஸில் நமக்கு டைம் வந்து ரொம்பவும் முக்கியம்பா. ஓகேவா? ஸோ தெர்மோடைனமிக்ஸும் கைனடிக்ஸுக்கும் டைமுங்கிற ஒரு விஷயம் கூட ஒரு பேரியராக இருக்குது. ஓகே, தெர்மோடைனமிக்ஸ் சைடு போனீங்கன்னா டைம் தேவையில்லை, அதிகமாக தேவைப்படாது. ஆனால் கைனடிக்ஸ் சைடு போனீங்கன்னா டைமு தான் முக்கியம். ஓகே, ஒரு ரியாக்ஷன் நடக்குது, எவ்வளோ டைமில் நடக்குங்கிறது தான் முக்கியம். நெக்ஸ்ட், இட்ஸ் டிஃபிகல்ட் டு டிட்டர்மைன் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இதோட ரேட் வந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரஸ்டிங் ஆஃப் ஐரன், இரும்பு துருப்பிடிக்கும்னு பார்த்துருப்போம்ல, அதுவும் வந்து வெரி ஸ்லோ ரியாக்ஷன். அடுத்ததை பார்க்கலாம், ரேட் ஆஃப் ரியாக்ஷன். அவ்வளோதான். எப்படி நமக்கு ஸ்பீடுன்னா நம்ம எப்படி சொல்லுவோம்பா? சார் ஸ்பீடுனா என்ன சார்? ஸ்பீடு 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 வேணும் ஸ்பீடு டிப்போ. ஓகே, எனிவே ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எடுத்துக்கலாம். ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ஆர் ஒரு ஸ்பீடு அப்படின்னா என்ன? டிஸ்டன்ஸ் பை டைம் தானே. ஸ்பீடுனா என்ன சொல்லுவோம்? டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகே, யூஸ்வலாக நீங்கள் பைக்கில் போகும்போது எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் போவீங்க? பார்க்கலாம். அதோட பதில் யாராவது சொல்லுவோம். இங்கே யார் சார் நான் 60 இது வரைக்கும் தாண்டினதே இல்லை சார். நான் எல்லாம் 60ல் தான் போவேன். உண்மையாகவே நான் போய் சொல்லலை, நான் எல்லாம் 60 கிலோமீட்டரில் தான் போவேன். டீசென்ட். பிகாஸ் நம்ம ஒரு 4 பேருக்கு ரோல் மாடலாக இருக்கணும்னா கொஞ்ச நாளாவது உயிரோடு இருக்கணும். ஓகே, அதனால 60 கிலோமீட்டருக்கு மேலே போக மாட்டேன்.
இங்கே எத்தனை பேர் சார் நானும் 60 கிலோமீட்டருக்கு மேலே போக மாட்டேன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, லெட்ஸ் சி பார்க்கலாம். ஸோ நவ் ஸ்பீடுனா என்ன? ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸை ஒரு பர்டிகுலர் டைமில் தாண்டுறது. ஓகே, ஸோ அது ஸ்பீட். அதே மாதிரி நம்ம ரேட் ஆஃப் ரியாக்ஷனா என்ன? இங்கே டிஸ்டன்ஸுக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்னா கெமிக்கல் சேஞ்சஸ் தானே. ஒரு ரியாக்டன்ட் இருக்கு, ஒரு ரியாக்டன்ட் ப்ராடக்டாக மாறப்போகுது. ஓகே, ஸோ அந்த ரியாக்ஷன் எந்த அளவுக்கு ப்ராடக்டாக மாறி இருக்கு, கரெக்டாக அப்படி சொல்லலாமா? ஸோ நான் என்னன்னு சொல்கிறேன், ஒரு பர்டிகுலர் டைமில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ரியாக்டன்ட் டிஆர், கரெக்டாக டிஆர் அமௌண்ட் ஆஃப் ரியாக்டன்ட் ப்ராடக்டாக மாறி இருக்கு. இப்போ பாருங்க, டைம் போக போக இந்த ரியாக்டன்டோட கான்சன்ட்ரேஷன், லைக் ரியாக்டன் நான் ஆர்னு போடுறது பதிலாக கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆர்னு போடுறோம். ஓகே, ஜஸ்ட் ரியாக்டன்ட் சொல்லியாச்சுன்னா என்ன, இப்போ ரியாக்டன்ட் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன சொல்லலாம், துரு இருக்கு, இரும்பு துரு பிடிக்குது. ஸோ பியோர் இரும்பா இருக்கு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா துருவா இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைமில் எந்த அளவுக்கு ஹவு மெனி அமௌண்ட், ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து துரும்பா மாறி இருக்கும், கரெக்டாக? அந்த அமௌண்ட் தானே முக்கியம். அந்த அமௌண்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்லணும்னா கான்சன்ட்ரேஷனில் சொல்கிறோம். ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன் பை டைம், ஓகே, டி பை டிடி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரியாக்டன் டைம் போக போக என்ன ஆகும்னா கம்மியாகிட்டே இருக்கும். அதனால் நான் மைனஸ் சைன் போடுறேன். அகைன் இல்லை சார், நான் வந்து எனக்கு ரியாக்டன் எனக்கு பிடிக்காது சார், நான் என்ன பண்ணுறேன்னா நான் ப்ராடக்ட்டை மட்டும் பார்க்க போகிறேன் சார், எனக்கு ரியாக்டன் தேவையில்லை சார், நான் ப்ராடக்ட்டை மட்டும் பார்க்குறேன்னா என்ன பண்ணலாம்? டைம் போக போக ப்ராடக்ட் எப்படி இருக்கும்? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் வில் இன்க்ரீஸ். அதான் நான் என்ன பண்ணுறேன், மைனஸ் இந்த இடத்துல இங்கே நான் ப்ளஸ் போடுறேன் பை டிடி. இவ்வளோ தான். ஸோ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எப்படி நம்ம ஸ்பீடுக்கு டிஸ்டன்ஸ் பை டைம்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இங்கே சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் பை டைம் பா. ஸோ டோட்டல் சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எய்தர் ரியாக்டன்ட் ஆர் ப்ராடக்ட் by change in time. அதனால dr by dt னு போட்டுருக்கேன். Got it? That's it. So next, rate of reaction ல further ஒரு classification இருக்கு. அது என்னன்னா average rate of reaction and instantaneous rate of reaction. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க பைக்ல போறதே வச்சுப்போம், வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க பைக்ல போறீங்க, பைக்ல போகும்போது நான் பாட்டுக்கு எங்க நிக்கிறேன், தாம்பரத்துல நிக்கிறேன்னு வச்சுப்போம். ஓகே, தாம்பரத்துல நான் நிக்கிறேன், கோயம்பேடு போறேன், தாம்பரத்துலேருந்து கோயம்பேடு போகிறேன். இதோட டிஸ்டன்ஸ் அரௌண்ட் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். வெயிட், ரொம்ப காம்ப்ளிகேட்டாக போகிறேன். 10 கிலோமீட்டர்ஸ். ஓகே, தாம்பரம் டு கோயம்பேடு. ஸோ 10 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. நான் என்ன பண்ணுறேன், இந்த 10 கிலோமீட்டர்ஸை 1 ஹவரில் ட்ராவல் பண்ணுறேன். 1 ஹவர். ஓகே, 10 கிலோமீட்டர்ஸ் நான் கடக்கிறதுக்கு 1 ஹவர் நான் எடுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீ எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிருப்பேன்னு சொல்லுங்க பார்ப்போம். வாட்ஸ்அப் இதுக்கு பதில் என்ன? 10 கிலோமீட்டர் பெர் ஹவருங்கிற ஸ்பீடில் தான் நீங்கள் போயிருப்பீங்க, கரெக்டாக? அந்த ரைட் ஆர் ராங்? ஸோ 10 கிலோமீட்டரை 1 ஹவரில் நீங்கள் தாண்டுறீங்கன்னா உங்களோட ஸ்பீட் என்னவா இருக்குன்னா 10 கிலோமீட்டர் பெர் ஹவர். இங்கே பாருங்க, இதுக்கு எப்படி பண்ணுவோம்? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் 10 கிலோமீட்டர் டிவைட் பை டைம் என்ன 1 ஹவர் எடுத்திருக்கீங்க. ஓகே, ஸோ அப்போ என்ன ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு தானே போட்டுப்போம். கீழே டைம் இருக்குமா? இது யூனிட் தானே, கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ 10 கிலோமீட்டர் 1 ஹவரில் தாண்டிருக்கேன். இல்லை சார், சில இங்கே நம்ம இப்போ 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறீங்க, 60 கிலோமீட்டரை 1 ஹவரில் தாண்டிங்கன்னா என்ன 60 கிலோமீட்டர் பெர் ஹவர், கரெக்டாக? ஸோ இது வந்து நம்ம ஜெனரலாக சொல்லக்கூடியது. ஓகே, ஒரு 10 கிலோமீட்டர் 1 ஹவரில் தாண்டினால நம்ம என்ன சொல்கிறோம், மேபி அவன் வந்து 10 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே போயிட்டு இருந்திருப்பான், தொடக்கத்துலேருந்து முடியாத வரைக்கும் 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் அவர் போயிட்டு இருப்பாரு அப்படின்னு நம்ம இங்கே சொல்கிறோம். அப்படி போயிருப்பாரா? அவர் ரியலாக அப்படி போயிருப்பாரான்னு? தொடக்கத்துலேருந்து முடியாத வரைக்கும் 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் அவர் போயிருப்பாரா இங்கே இருக்கக்கூடிய கேல்குலேஷனில்? இல்லை இல்லை, வாய்ப்பே இல்லை. இப்போ இங்க நீங்க பாத்தீங்கல்ல 10 கிலோமீட்டர் 1 ஹவர்ல தாண்டினார். ஸோ தொடக்கத்தில் இருந்த ஜெனரலான ஒரு இப்போ இந்த சினாரியோல நம்ம சொன்ன இந்த 10 கிலோமீட்டர் பெர் ஹவருங்கிறது வந்து என்னன்னா ஆவரேஜ். ஓகே, ஆவரேஜ் ரேட் ஆர் ஆவரேஜ் ஸ்பீடுன்னு சொல்லுவோம். இதை நம்ம என்னன்னு சொல்றோம், ஆவரேஜ் ஸ்பீடுன்னு சொல்லுவோம். ஏன் நம்ம இங்கே தொடக்கம் அண்ட் முடிவு, ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் ஃபினிஷிங் பாயிண்ட் அந்த அது மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோமே தவிர இன் பிட்வீனில் என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்க்கவே இல்லை. இது ஆவரேஜ் ஸ்பீட். இதே தான் இங்கேயுமே வரும். ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரியாக்ஷனில் என்ன சொல்ல வருவாங்கன்னா தொடக்கம்
முடிவு மட்டும்தான் முக்கியம். இனிஷியல் டைம் ரியாக்ஷன் தொடங்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, ரியாக்ஷன் முடியும் போது எப்படி இருந்துச்சு, இன் பிட்வீன்ல என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தேவையில்லை. அதுதான் வந்து என்னன்னா ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். இங்கே நீங்க பார்த்தீங்கன்னா டெல்டா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டெல்டா அது உங்களுக்கு விசிபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டெல்டா ஆர் டிவைடட் பை டெல்டா டீன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கெமிக்கல் ரியாக்ஷனில் முன்னாடி ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்கும்ல, அந்த கோஎஃபிஷியன்ட் என்ன பண்ணலாம்னா டினாமினேட்டரில் போடணும். டினாமினேட்டரில் போட்டுட்டு ஃபர்தராக டோன்ட் ஃபர்கெட் இது வந்து ரியாக்டன்ட்ங்கிறதுனால நான் இங்கே மைனஸ் மென்ஷன் பண்ணணும். ஓகே, இப்போ பிபின்னு இருக்குது. ஸோ ப்ராடக்ட்னா என்ன பண்ணுறது, முன்னாடி இருக்க ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டை டினாமினேட்டரில் போட்டு டெல்டா பி அண்ட் டெல்டா டீமா. ஓகே, சாரி டெல்டா டி தான். ஸோ தட்ஸ் இட். ஸோ இது ஆவரேஜ். ஸோ டெல்டா போட்டோம்னா ஆவரேஜ். இதே இது இப்போ பாருங்கள், இப்போ 10 km/hங்கிற ஸ்பீடில் நீங்கள் தான் போயிருந்தீங்க. ஓகே, ஒரு 10 km டிஸ்டன்ஸை 1 ஹவரில் தாண்டினால 10 km/h அப்படிங்கிற ஸ்பீடில் நீங்கள் போகிறீங்க. ஆனால் போகிற வழியில் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது, என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் ஸ்லோவாக்குவீங்க. அகைன் ஒரு ஹைவே வருது, என்ன பண்ணுவீங்க, ஸ்பீடை இன்னும் கூட்டுவீங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்லேயே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சில இடத்துல ஸ்பீட் அப் ஆகும், சில இடத்துல ஸ்பீடு டவுன் ஆகும். கரெக்டாக ஆகுமா? அதே மாதிரி ஸோ தொடக்கம் முடிவு மட்டும் பார்க்காம இன்பிட்வீனில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் கீ பாயிண்ட்டாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடு. ஓகே, சின்ன ஒரு பர்டிகுலர் இப்போ இது தாம்பரம், இது கோயம்பேடு, இந்த 2 இடத்துலையும் டக்குன்னு நான் ஒரு இடத்த எடுக்கிறேன். இந்த இடத்துல நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். பார்க்கும்போது இங்கே அந்த வண்டியோட ஸ்பீடு என்ன, இங்கே நான் வரேன், இங்கே அந்த வண்டியோட ஸ்பீடு என்ன. ஸோ அப்படி பர்டிகுலர்னு ஒரு இடத்த ஃபோக்கஸ் பண்ணி அங்கே ஸ்பீடை கால்குலேட் பண்ணுறது இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடு. ஓகே, இது நீங்கள் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க. இங்கே நம்ம என்ன சொல்லணும்னா இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஓகே, ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சைன் சிம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டெல்டா யூஸ் பண்ண மாதிரி இங்கே என்ன யூஸ் பண்ணுவோம்னா டி யூஸ் பண்ணுவோம்ப்பா. டிங்கிறது என்ன, டிஃபரன்ஷியல் கால்குலஸில் வரக்கூடிய டி. ஓகே, ஸோ டி இப்போ பாருங்க ஏபிசிடி. அப்போ அண்ட் இங்கே முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டை எக்காரணத்தை கொண்டு மறக்கக்கூடாது கூடாது. அது எங்கே போடணும், டினாமினேட்டரில். ஓகே, டினாமினேட்டரில் நம்ம என்ன பண்ணணும், ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டை போட்டிருக்கணும். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் ரியாக்டன்ட்டுக்கு நெகட்டிவ் சைட். ஏன் நெகட்டிவ் சைட், பிகாஸ் த நெகட்டிவ் சைன் இண்டிகேட்ஸ் கான்சன்ட்ரேஷன். டைம் போக 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 என்ன ஆகுது, கான்சன்ட்ரேஷன் எனக்கு டிக்ரீஸ் ஆகுமா. என்னம்மா நீங்கள் இங்கே பாருங்கள், பாசிட்டிவ் எதை சொல்லுது, பாசிட்டிவ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, டைம் போக 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 கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். யாரோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும், ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் தானே இன்க்ரீஸ் ஆகும், வேற யாரும் கிடையாது இல்லை. ஸோ ரியாக்டன்டோட கான்சன்ட்ரேஷன் ஒரு டைம் போக 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 இங்கே என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகுது. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட்னு பார்த்தா டைம் போக 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 இன்க்ரீஸ் ஆகுது. தட்ஸ் இட், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, அதனால என்ன பண்ணுறேன், டி பை டிஎக்ஸ் மைனஸ் இங்கே பார்க்கலாம் மைனஸ் 1/y டினாமினேட்டர். இது ஏன் இங்கே போடுறேன்னா, இந்த ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டை டினாமினேட்டரில் போடுறதுக்கான காரணம் என்னன்னா, ரேட்டுங்கிற ஒரு நபர் நீங்கள் யாரை ஃபோக்கஸ் பண்ணாலும் கரெக்ட் ஈக்குவலாக தான் இருக்கணும். எப்படி சார் சொல்கிறீங்க, இப்போ நீங்கள் ஒரு காரில் போகிறீங்க, கார் வேணாம் நீங்கள் பஸ்ஸில் போகலாம், ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் நீங்கள் போகிறீங்கப்பா, அந்த பஸ்ஸில் இருக்கக்கூடிய டிரைவரை நான் ஃபோக்கஸ் பண்ணால் எனக்கு ஒரே ஸ்பீடில் தானே இருக்கும். இப்போ இந்த 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 சினாரியோ நான் எடுத்துக்கிறேன். இந்த சினாரியோவில் ஒரு பஸ்ஸு போகுதுப்பா, அந்த பஸ்ஸில் நீங்களும் இருக்கீங்க, நானும் இருக்கிறேன். இப்போது உங்களை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணி நான் சொல்கிறேன், இப்போ இந்த நபர் வந்து எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா 10 km/s வரணும், பெர் அவர் வரணும் இல்லை. இப்போ என்ன ஃபோக்கஸ் பண்ணால் என்ன வரணும், 10 km/h தானே வரணும். ஏன்னா நம்ம எல்லாமே வந்து அந்த பஸ்ஸில் தானே போயிட்டுருக்கோம். அதே மாதிரி தான் இங்கேயுமே ரியாக்ஷனில் நான் யாரை ஃபோக்கஸ் பண்ணாலும் எனக்கு என்ன வரணும், ரேட்டு ஈக்குவலாக வரணும். ஆனால் இந்த ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் இருக்கிற காரணத்தினால என்ன ஆகும்னா, ஏன் சார் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே என்ன கான்சன்ட்ரேஷன் எடுத்துருக்கோம் இல்லை. ஸோ கான்சன்ட்ரேஷன் நம்ம எடுக்கும்போது ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டும் இன்வால்வ் ஆகும் இல்லை, ரைட்டா. ஸோ இங்கே கான்சன்ட்ரேஷனுங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம், சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன். ஆனால் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் ஏயோட கான்சன்ட்ரேஷன் ஒரு மாதிரி இருக்கும், பியோட கான்சன்ட்ரேஷன் ஒரு மாதிரி இருக்கும், சியோட கான்சன்ட்ரேஷன் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு நபருக்கும் பேஸ்ட் ஆன் தேர் ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் கான்சன்ட்ரேஷனுங்கிற டேர்ம் வந்து வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த வேரி ஆகக்கூடிய கான்சன்ட்ரேஷனை நார்மல் ஆக்கணுங்கிற காரணத்தினால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டை போடுறோம். இல்லை சார் நான் ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் போடவே மாட்டேன்னா அப்போ உங்களுக்கு ரேட் வந்து தப்புமா. ஓகே, டெஃபினட்டாக ரேட்டு தப்பாகும். ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் ஒன்றுனா பிரச்சனை கிடையாது, நீங்கள் அப்படியே டேரெக்டாக டிஏ பை டிடின்னு போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம்.
ஆனால் ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் மோர் தென் 1 இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக நீங்கள் டினாமினேட்டரில் மென்ஷன் பண்ணணும். ஓகே, தட்ஸ் இட். ஸோ இங்கே மைனஸ் மைனஸ் அண்ட் ப்ராடக்ட் சைடு போயிடுச்சுன்னா ப்ளஸ் ப்ளஸ், தட்ஸ் இட். நவ் ஹியர் இப்போ ஆக்வோ சொல்யூஷன் எடுக்கிறோம். ஆக்வோ சொல்யூஷன் நம்ம எடுக்கும்போது எப்போவுமே வந்து என்ன பண்ணுறோன்னா, வாட்டர் இருக்குல்ல, வாட்டர் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நெக்லிஜிபிள் பண்ணுவோம். இப்போ ஆசிட் பேஸ் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எடுப்போம். நம்ம அயானிக் ஈக்குலிபிரியம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம எப்போவுமே வந்து வாட்டரோட கான்சன்ட்ரேஷனை எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக எடுப்போம். அதுக்கான காரணம் வந்து என்னன்னா, என்னதான் டைம் போக 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 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர் வில் நாட் சேஞ்ச். ஐ மீன் அதோட சேஞ்சுமே வந்து நெக்லிஜிபிளாக தான் இருக்கும். ஈவன் அது என்ன ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆனாலும் அந்த சேஞ்சுமே நெக்லிஜிபிளாக தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் எடுக்கிறீங்க, இது பக்கத்தில் வாட்டர் கொடுத்துருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், வாட்டரை கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகே, இவங்க பாருங்க பிஆர் எத்தனை பிஆர் இருக்குது, 5 பிஆர் இருக்குது. இங்கே பாருங்க ஒரே ஒரு பிஆர் O3 இருக்குது. நான் இப்போ இந்த ஈக்குவேஷனை நான் யாரை ஃபோக்கஸ் பண்ணாலும் எனக்கு ரேட்டு ஈக்குவலாக தான் இருக்கணும். ஏன், ஒரு பஸ்ஸில் போகிற எல்லாருக்குமே ஸ்பீடு எப்படி இருக்கும், சேமாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஈக்குவேஷனில் நான் யாரை ஃபோக்கஸ் பண்ணாலும் எனக்கு ரேட் எப்படி இருக்கணும், ஈக்குவலாக தான் இருக்கணும். இப்போ நான் BrO3 எடுக்கிறேன்ப்பா, BrO3 இதை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணால் எனக்கு எப்படி இருக்கும், இங்கே பாருங்க டி BrO3 divided by dt போட்டாச்சா. ஓகே, ஸோ இப்போ மைனஸ் பண்ணும், மறக்காதீங்க மைனஸ், ஏன்னா இது ரியாக்ஷன் சைடில் இருக்குது மைனஸ். இப்போ இவரையும் இந்த பிஆரோட ரேட்டு ஈக்குவல் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகாது. ஏன், இங்கே என்ன கோஎஃபிஷியன்ட் 5. இப்போ இங்கே ஒரு ஆள் ரியாக்ஷனுக்குள்ளே போகிற அதே டைமில் இங்கே 5 பேர் ரியாக்ஷனுக்குள்ளே போகிறாரு. கரெக்டாக, இங்கே கான்சன்ட்ரேஷன் 1 குறையும் போது இங்கே 5 குறையுது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே 1/5ன்னு போடுறோம். ஓகே, 1/5 ஏன் போடுறோம், இங்கே இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஒரு தடவை நடக்கும்போது ஒரு BrO3 மைனஸ் கம்மியாகும், அதே நேரத்தில் Br மைனஸ் 5 கம்மியாகுது. ஸோ அந்த காரணத்தான் தான் நான் ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டை இதுக்கு நான் டினாமினேட்டரில் போட்டிருக்கேன். எனக்கு எப்படி பார்த்தாலும் எனக்கு ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ஈக்குவலாக தான் வரணும். ஓகே, ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன், Br மைனஸ் டிவைட் பை GT போடுறேன். கரெக்ட், இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ். ஏன் மைனஸ், பிகாஸ் இது ரியாக்ஷன் சைடில் இருக்குது. இங்கே பாருங்கள் ப்ளஸ்ஸு, அதனால என்ன பிரச்சனை இல்லை. ப்ராடக்ட் சைடு இப்போ வாட்டர் நம்ம நெக்லிஜிபிள் பண்ணலாம். பிகாஸ் ரீசன் என்ன, அதோட கான்சன்ட்ரேஷன் அவ்வளோவாலாம் சேஞ்ச் ஆகலை, கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது. ஓகே, தட்ஸ் இட். ஸோ இப்போ ஆவரேஜ் ரேட் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் இதோட ரெண்டுக்கும் கிராஃப்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இப்போ ஆவரேஜ் ரேட்னா என்ன, டெல்டா உங்கள் மைண்டில் வர வேண்டிய விஷயம் டெல்டா வரணும். ஓகே, ஸோ இப்போ ஆவரேஜ் ரேட்னா 2 பாயிண்ட் நான் எடுக்கிறேன், 2 பாயிண்ட் நான் எடுக்கிறேன்ப்பா, 2 பாயிண்ட் எடுக்கிறேன். அந்த 2 பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸா, ஏன் இப்போ டிஸ்டன்ஸ் எடுத்தாச்சுன்னா ஆர் கான்சன்ட்ரேஷன், இங்கே நம்ம கான்சன்ட்ரேஷன். ஓகே, R1 R2 கரெக்டாக, R1 R2 இருக்கா, மைனஸ் மறக்காம மைனஸே போட்டுருங்க. ஸோ மைனஸ் R1 R2 இப்போ டிவைடட் பை பார்த்தீங்கன்னா டைம், இங்கே இருக்குது டைம். ஸோ நம்ம என்ன பண்ணுறேன், டெல்டா ஆர்னா டெல்டா டி கான்சன்ட்ரேஷன் வரும். அப்போ என்ன R2 மைனஸ் R1. ஏன் சார் R2ன்னு போட்டிங்க, பிகாஸ் ஹையர் வேல்யூவில் இருந்தால் லோவர் வேல்யூ. ஃபஸ்ட் என்ன இங்கே இருக்குது, அடுத்து இங்கே. ஸோ டைம் தொடங்கும் போது R1, டைம் முடியும் போது R2. ஓகே, ஸோ R1ங்கிறது வந்து டைம் ஸ்டார்டிங்கில், தொடக்கத்தில் இனிஷியல், அண்ட் இது ஃபைனல், இனிஷியல் அண்ட் ஃபைனல். ஓகே, ஃபைனல் மைனஸ் இனிஷியல், T2 மைனஸ் T1. ஸோ T2ல R2ங்கிற கான்சன்ட்ரேஷன், T1ல R1ங்கிற கான்சன்ட்ரேஷன். ஸோ இதுதான் கிராஃப்மா. ஸோ திஸ் த கிராஃப். டைம் போக போக இங்கே பாருங்கள், இந்த பேஸ் ஆன் த பேஸ் ஆஃப் ரியாக்டன்ட். ஸோ நான் இங்கே ரியாக்டன்ட் எடுத்திருக்கேன், இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், ரெண்டு கிராஃப்லையும் ஒரு சேஞ்சஸ் இருக்கும். என்ன, இது மேலேருந்து கீழே வருது, ஆனால் இது கீழேருந்து மேலே போகுது. ஏன், பிகாஸ் ஒரு டைம் போக போக கான்சன்ட்ரேஷன், இப்போ ஒரு ரியாக்ஷன் நான் தொடங்குறேன்ப்பா, ரியாக்டன்ட் வந்து ரியாக்ஷன் தொடங்கும் போது எப்படி இருக்கும், மேக்ஸிமமாக இருக்கும். ரைட்டாக, மேக்ஸிமமில் இருக்கா, மேக்ஸிமமில் இருக்குது. ஸோ டைம் போக போக அது ப்ராடக்டாக மாறிக்கிட்டே இருக்கும், மாறிக்கிட்டு மாற கீழே ஆகும். ஸோ அகைன் இது ஒரு பேரபோலிக் ஒரு ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ இங்கே பார்க்கலாம், இங்கே பார்த்தீங்கன்னா டைம் போக 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 என்ன ஆகும், ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் லெவல் வந்தோன்னா ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடும், அப்படியே ஸ்டேஷனரி, அப்படி லைட் ஸ்ட்ரைட்டாக போகும். ஓகே, வேறு வித்தியாசம் எதுவுமே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்,
இங்க வேல்யூன்னு பாத்தீங்கன்னா R2 ஓட வேல்யூ வந்து கம்மி, R1 ஓட வேல்யூன்னு பாத்தீங்கன்னா ஹையர் வேல்யூ. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ எப்படி இருக்கும்னா நெகட்டிவா இருக்கும். பிகாஸ் concentration of R2 is less than concentration of R1. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மேத்தமெட்டிக்காக நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு மைனஸ் வரும். அதனால தான் இந்த இடத்துல மைனஸ் நான் போட்டிருக்கோம். ஜஸ்ட் இது மேத்தமெட்டிக்கல். இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிராஃப் ஓரியன்டாக பார்க்கும்போது நம்ம இந்த மைனஸ் ஏன் வந்துச்சுங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், P2 P1. இங்கே P2 வந்து என்ன வேல்யூமா, P2 வந்து ஹையர் வேல்யூ, இது P2 வந்து ஹையர் வேல்யூ அண்ட் P1. ஓகே, got it? So that's it. ஸோ இங்கே நம்ம ப்ளஸ் போடணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்ம இப்போ கிராஃப் ஓரியன்டாக பேசியாச்சுன்னா இப்படி தான் பேச முடியும். நெக்ஸ்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ரியாக்ஷன்னா அங்கே நம்ம டெல்டா யூஸ் பண்ணியிருக்கோம், இங்கே டி யூஸ் பண்ணியிருப்போம், வேற விஷயம் எதுவுமே கிடையாது. ஆனால் இங்கே என்னன்னா ஸ்லோப்பு தான் விஷயம். அங்கே நம்ம ஸ்லோப்புன்னு பார்க்க மாட்டோம். இங்கே நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா இப்போ ரேட் இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப்மா. ஸோ இப்போ இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்னு கேட்டாச்சுன்னா டி ஆர் டி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆர் டிவைட் டிடி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஸ்லோப். ஏன்? பிகாஸ் இங்கே நெகட்டிவ் கர்வ், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கர்வ் வந்து எப்படி இருக்குன்னா நெகட்டிவ் கர்வாக இருக்கு, ஆர் நெகட்டிவ் ஸ்லோப் தான் இருக்குது, மேலேருந்து கீழே வருது. ஓகே, ஸோ இது நெகட்டிவ் ஸ்லோப். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் ஸ்லோப். ஏன்? இங்கே கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, இங்கே போயிட்டே இருக்குது, மேலே ரைஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இங்கே உங்களுக்கு பாசிட்டிவ் ஸ்லோப் கிடைக்கும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட் யூ வில் கெட் அ நெகட்டிவ் ஸ்லோப், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் யூ வில் கெட் அ பாசிட்டிவ் ஸ்லோப். இதுதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, அண்ட் இந்த கிராஃப் வந்து யார் யாருக்கு போட்டிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட், இங்கே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ல இருக்கும். அண்ட் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா டைம் இருக்கும், இங்கே டைம் தான். பிகாஸ் ஒரு கிராஃபில் எப்போவுமே வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க, இந்த ரியாக்ஷனோட இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டுன்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம், டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸில் இருக்கக்கூடிய டி யூஸ் பண்ணுவோம். எல்லா இடத்துலையும் டி தான் இருக்கும். அண்ட் ஆஃப்டர் தட் டோன்ட் ஃபர்கெட் அபவுட் முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஸ்டாச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்குல்ல, அந்த கோஎஃபிஷியன்ட்ஸை எந்த காரணத்துக்கு ஒன்றும் மறந்துடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து எக்ஸாமில் இதை மிஸ் பண்ணுறதுனால மார்க்கை மிஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ ஸ்டாச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் சைனும் முக்கியம். ரியாக்டன்ட் மைனஸில் இருக்கும், ப்ராடக்ட் ப்ளஸில் இருக்கும். ஸோ மைனஸ் ஓகே, தட்ஸ் இட். ஈக்குவல் வரும். ஓகே, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஐ திங்க் உங்களுக்கு விசிபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். மைனஸ் இங்கே ஒரு மைனஸ். ஓகே, ஓகே, திஸ் ஸ்டாச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து ரொம்பவும் முக்கியம்பா. ஏ பி சி டி எல்லாமே வந்து டினாமினேட்டரில் இருக்கணும். அண்ட் ரியாக்டன்ட்டுக்கு நெகட்டிவ் சைன் போடணும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நெகட்டிவ் சைன் தான். அண்ட் ப்ராடக்டிவ் பாசிட்டிவ் சைன். ஆவரேஜ் வெலாசிட்டிக்கும் ஆர் ஆவரேஜ் ரேட்டுக்கும் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டுக்கும் உள்ள ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா இங்கே நம்ம டெல்டா யூஸ் பண்ணுவோம், டெல்டா சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், இங்கே டிஃபரன்ஷியல் ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணுவோம். ஓகே, தட்ஸ் இட். ஸோ திஸ் இஸ் அ டைம் ஃபார் த கொஸ்டின். ஓகே, இந்த கொஸ்டின் என்னன்னா express the rate of the following reaction in terms of different reactant and product. ஓகே, இங்கே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் NO, நைட்ரஜன் மோனாக்சைடோட ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் NO வந்து என்ன கொடுத்துருக்காங்க, NO ஓகே, அகைன் யூனிட் மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ் போட்டாச்சா. இப்போ ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் NO நீங்க ஓகே பிரச்சனை இல்லை. இப்போ ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் NOனா எப்படி இருக்கும், ஸோ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எடுத்தாச்சுன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் NOனா ப்ளஸ், ஏன் இது ப்ராடக்ட் சைடில் இருக்கு, டினாமினேட்டர் 4 அண்ட் NO டிவைடட் பை dt தானே, கரெக்டா. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எடுத்தாச்சுன்னா இதுதான் ஃபார்ம். சரி, இது மட்டுமா, என்ன கால்குலேட் பண்ண சொல்லுங்க, கால்குலேட் த டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் அமோனியான்னு. ஸோ இது ஃபார்ம் ஆகக்கூடிய அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடியது டிஸ்அப்பியர் ஆகும். இப்போ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எடுத்தாச்சுன்னா இதை நான் ஃபோக்கஸ் பண்ணால் எனக்கு இந்த ஃபார்மில் இருக்கும். இதே இது அமோனியா நான் ஃபோக்கஸ் பண்ணால் எனக்கு எப்படி இருக்கும், 1/4. பட் மைனஸ் சைனை மறந்துடாதீங்க, மைனஸ் டி NH3 NH3 divided by dt. Okay sir.
ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு இந்த மாதிரி கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் NO வந்து கிடச்சிருச்சு. ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் NO வந்து இதான் வேல்யூ. இப்போ ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் NOனா என்னப்பா? ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் NOன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் டி NO divided by dt. இங்கே ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ் கிடையாது. ஏன்னா நான் ரேட்டுன்னு பார்க்கல. ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கிடையாது. இங்கே என்ன சொல்றாங்க? ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் NO. வெறும் இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் எனக்கு முக்கியம் கிடையாது. ஸோ நான் ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் NOன்னு எடுக்கும்போது இந்த வேல்யூ எனக்கு எதுக்கு ஈக்குவல்னா dNO divided by dt. ரைட்டா? ஸோ அப்போ இதோட வேல்யூ எனக்கு தெரியும். இதுதான் வேல்யூ. இதை நான் வேணா ஒரு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ dNO divided by dt is equal to என்ன வரும்? இந்த 4 வந்து அந்த பக்கம் போகுமா? 4 வந்து இங்கே டினாமினேட்டரில் இருக்கிறது வந்து அந்த பக்கம் போகும்போது நியூமரேட்டரில் இருக்கும். மேலேயும் கீழேயும் கட் பண்ணுறேன், என்ன ஆகும்? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் கட் டவுன் ஆயிடுச்சுன்னா, இந்த ரெண்டு ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் கட் டவுன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் rate of formation of NO is almost equal to rate of disappearance. அவங்க நெகட்டிவ்ங்கிறதுக்கு மீனிங் என்ன? ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ்னு போட்டா இங்க நீங்க நெகட்டிவ்னு போடணும்னு அவசியம் இங்க பாருங்க. where yeah here. So இப்போ ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் டிஸ்அப்பியரன்ஸ்னு சொன்னனாலே இங்க நான் நெகட்டிவ்னு போடணும்னு தேவையில்லை. இதனால பார்த்துக்கோங்க, ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ்னு சொன்னனால இந்த நான் நெகட்டிவ் போடணுங்கிற தேவை எனக்கு இல்லை. ஓகே, ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் சொன்னனால. ஓகே, அப்போ இங்கே இதுக்கு என்ன வேல்யூ இருக்குமோ அதே வேல்யூ தான் இங்கே இருக்க போகுது. ஸோ இதோட ஆன்சர் என்ன? ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் அமோனியா இஸ் ஈக்குவல் டு சிம்பிள் 6 × 10⁻³ ஏன்? பிகாஸ் இது எந்த அளவுக்கு ஃபார்ம் ஆகுதோ அதே இது எந்த அளவுக்கு டிஸ்அப்பியர் ஆகுதோ அந்த அமௌண்ட்டுக்கு NO வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, அதனால நான் இங்கே நெகட்டிவ் பாசிட்டிவ் சைன் போடணும்னு தேவை கிடையாது. ஸோ பதில் என்ன? ஸோ தட்ஸ் இட். சேம் தான், பிரச்சனை இல்லை. நீங்கள் சைன் கூட மாற்றணும் தேவையில்லை. ஏன்? பிகாஸ் டிஸ்அப்பியரன்ஸ்னு சொன்னாலே அங்கே மைனஸ் சைன் தான். ஸோ மறுபடியும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம மைனஸ் சைன் போடணுங்கிற தேவையில்லை. இங்கே ஃபார்மேஷன்னா என்ன? ப்ளஸ் சைன், நாட் அ பிக் டீல். நெக்ஸ்ட், இப்போ அடுத்த கேள்வி, ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் H2O கேட்குறாங்கப்பா. இப்போ இங்கே என்ன சார் பண்ணுறது? ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் H2O. இங்கே பாருங்க, H2O வந்து என்ன? இப்போ ரேட் ஆஃப் ரியாக்ஷனே எடுத்துப்போம். ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எடுத்தா என்ன? In terms of H2O எப்படி இருக்கும்? 1/6 into concentration H2O divided by dt is equal to, அடுத்து யார் இருக்கா? எனக்கு யார் தெரியும்? இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன? இவர் தெரியும். லைக் இல்லை, இவரே இது போட்டுக்கும். இவர் எனக்கு தெரியும். என்ன? 1/4 d ரைட்டா? ஸோ இந்த ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் இந்த H2O இருக்குல்ல, H2O வந்து எந்த அளவுக்கு ஃபார்ம் ஆகுதுங்கிறது தெரியணும் எனக்கு. இந்த கொஸ்டினில் கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா dH2O divided by dt இந்த வேல்யூ எனக்கு வேணும்ப்பா. அது எப்படி சார் கேல்குலேட் பண்ணுறதுன்னா, ஜஸ்ட் ரேட் ஆஃப் ரியாக்ஷனில் எனக்கு இந்த ஃபார்ம் எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த ஃபார்ம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்து என்ன பண்ணலாம்? 1/6 1/6 H2O divided by dt is equal to 1/4 d nitrogen monoxide divided by dt. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்? எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் வந்து dt. ஸோ இங்கே இருக்கக்கூடிய டினாமினேட்டர் நான் நியூமரேட்டர் கொண்டு போகிறேன். 6/4 இன்டூ ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் நைட்ரஜன் மோனாக்சைடோட வேல்யூ என்னமா? ஆல்ரெடி நமக்கு தெரியும்ல. இங்கேயா 3.6 இன்டூ 10⁻³ -3 அண்ட் யூனிட்ஸையும் போட்டுக்கோங்க. ஸோ கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதில் இட்ஸ் ஹியர் 5.4 இன்டூ 10⁻³ தாம்மா.
தட்ஸ் இட். ஸோ இவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள்மா. ஸோ ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் கேட்டாலும் சரி, ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ்னு கேட்டாலும் சரி, நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த மைனஸ் சைனும் சரி, டினாமினேட்டரும் சரி, அதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும்னு தேவையில்லை. டேரெக்டாக ரேட் ஆஃப் ஃபார்மேஷனை ப்ராடக்ட் தான் இருக்கும், டிடின்னு எழுதினா போதும். டிஸ்அப்பியரன்ஸ்னு எழுதியாச்சுன்னா டி ஆர் பை டிடி. ஆருங்கிறது ரியாக்ஷன், பிங்கிறது வந்து ப்ராடக்ட். ஸோ இப்படி நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எக்ஸாக்டாக நீங்கள் மைனஸ் ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமே வந்து எப்போ ரீப்ரசென்ட் பண்ணணும்னா ஒரே ஒரு இடத்துல தான், ரேட் ஆஃப் ரியாக்ஷன். ஸோ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வரும்போது தான் நீங்கள் ரியாக்டண்ட்டாக இருந்துச்சுன்னா நெகட்டிவ் சைனை மென்ஷன் பண்ணணும். அண்ட் மறக்காமல் ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டையும் மென்ஷன் பண்ணணும். ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸையும் மென்ஷன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். ஓகே, இப்போ ப்ராடக்ட்னா ப்ளஸ்ஸு 1/bன்னு போட்டுக்கிறேன், dp divided by dt. ஓகே, இவ்வளோ தான். ஸோ ரேட் ஆஃப் ஃபார்மேஷன்னா நீங்கள் ப்ளஸ்ஸு ரேட் ஆஃப் ஃபார்மேஷன்னாலும் சரி, ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ்னாலும் சரி, நீங்கள் ப்ளஸ் மைனஸ்னு மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் டேரெக்டாக டிஃபரன்ஷியல் ஃபார்ம்ஸாக எழுதினாலே போதும். ஓகே, dp by dt. ஸோ இப்போ கொஸ்டின் டைம் ஃபார் யூ கைஸ். இப்போ when a chemical reaction takes place during the course of reaction, the rate of reaction excluded zeroth order. இதை இப்போதைக்கு விட்டுருங்க, அந்த பாயிண்ட் வேணாம். பட் எனிவே இந்த கொஸ்டின் இங்கே நான் இது வரைக்கும் சொல்லி தந்தாலே நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம்ப்பா. கீப் when a chemical reaction takes place during the course of the reaction, the rate of reaction keep on increasing with the time. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அது ரேட்டுங்கிற ஒரு விஷயம் டைம் போக 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 என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இதுக்கான பதில் புரியலையா, இன்னும் டவுட் இருந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க. இனி வரக்கூடிய கொஞ்சம் ஸ்லைட்ஸ் இருக்குது, ஆர் அதையும் நம்ம பார்த்துட்டோன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். புரிஞ்சதுக்கப்புறம் இந்த கொஸ்டினை வாங்க வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட பதிலை கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. காட் இட்? தட்ஸ் இட். நெக்ஸ்ட் போகலாம். இப்போ பார்க்கலாம் ஒரு ரேட்னா என்ன. இப்போ ஸ்பீடு நம்ம சொல்லலாம், நம்ம பைக்கில் போகும்போது ஸ்பீடுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்பீட், ஓகே, ஸோ இந்த ஸ்பீட் யாரெல்லாம் அஃபெக்ட் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று யாரெல்லாம் அந்த ஸ்பீடை அஃபெக்ட் பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒன்றுமே கிடையாது. நீங்கள் பைக்கில் ஒரு பையன் ரோட்டில் போய்கிட்டு இருக்கிறான், அவனோட ஸ்பீடை யாரெல்லாம் அஃபெக்ட் பண்ணலாம்? மேபி ரோட்டில் போகிற நாய் அஃபெக்ட் பண்ணலாம், இல்லை ரோட்டில் போகிற பொண்ணு அஃபெக்ட் பண்ணலாம், இல்லை ரோட்டில் போகிற போலீஸ் அஃபெக்ட் பண்ணலாம். இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு பைக்கில் போகக்கூடிய ஒரு ரைடரோட ஸ்பீடை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ். கரெக்டாக? ஸோ இதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எடுத்தாச்சுன்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை யாரெல்லாம் எந்தெந்த ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று டெம்பரேச்சர். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் இன்க்ரீசஸ் ஆன் இன்க்ரீசிங் த டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் நல்லா பாருங்கள், டெம்பரேச்சர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும், ஒரு மாலிகுலோட கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக? ஸோ கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா, அது ஈஸியாக ரியாக்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரியாக்டர்ஸ் கூட ரியாக்ட் ஆகும், ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகும். ஸோ டெம்பரேச்சர்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் நீங்கள் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ரேட் ஆஃப் த ரியாக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும். It has been experimentally found that the most of the rate of reaction is doubled for every 10 degree Celsius. ஒரு 10 டிகிரி செல்சியஸை நீங்கள் கூட்ட என்ன ஆகுதுன்னா, ரியாக்ஷன் டபுள் ஆகுது. இப்போ 1 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஆர் 1 கிலோமீட்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்பீடில் போயிட்டு இருக்கிறாரு ஒரு தலைவர், ஒரு வாத்தியார் வந்து 10 கிலோமீட்டர் பர் ஸ்பீடில் போயிட்டு இருக்காரு. டெம்பரேச்சர் வந்து என்ன பண்ணுறேன்னா 20 டிகிரி, ஒரு 10 டிகிரி செல்சியஸில் இருந்த டெம்பரேச்சர் 20 டிகிரியை மாற்றினா அவரோட ஸ்பீடு என்ன ஆகும்னா 20 டிகிரி, லைக் 10லேருந்து 20 கிலோமீட்டராக போகும். அப்படிங்கிற ஒரு லாஜிக் மாதிரி தான் இங்கேயுமே ரேட் வந்து இப்போ எக்ஸுங்கிற ஒரு ரேட் இருக்குது. ஓகே, ஆனால் அப்போ 10 டிகிரி செல்சியஸில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோட ஸ்பீடு வந்து எக்ஸுன்னு இருக்குன்னு வச்சுப்போம். இப்போது டெம்பரேச்சர் நான் 20 டிகிரியாக மாற்றும் போது அந்த கெமிக்கல் ரியாக்ஷனோட ஸ்பீடு என்ன ஆகும்னா 2x மாறிடும், டபுள் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் நேச்சர் ஆஃப் த ரியாக்டர். இப்போ ஒவ்வொரு ரியாக்ஷனோட ஸ்பீடுமே அந்த ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகக்கூடிய ரியாக்டன்ட் இருக்கும் இல்லை, அந்த ரியாக்டன்ட்டோட நேச்சரை பொறுத்து மாறும். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அயானிக் ரியாக்ஷன்ஸ் ஆர் ஃபாஸ்டர். இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்குல்ல, ஓகே, இன்ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி எப்படி இருக்குன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆர்கானிக் ரியாக்ஷன் எடுக்கிறீங்க, ஓகே, ரியாக்ஷன் பிட்வீன் கோவலன்ட் மாலிகூல்ஸ். ஏன்னா கோவலன்ட் மாலிகூல்ஸில் எப்போவுமே மோஸ்ட்லி என்ன பாண்டிங் இருக்கும், கோவலன்ட் பாண்ட் தானே இருக்கும்.
கோவேலன்ட் மாலிகூல்ஸ்ல எப்பவும் கோவேலன்ட் பாண்ட் தான் இருக்கும். ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னு எடுத்தாலுமே அதில் என்ன இருக்குன்னா கோவேலன்ட் பாண்ட் தானே டெஃபினட்டாக இருக்கும். ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸில் எப்பவுமே கோவேலன்ட் பாண்ட்ஸ் இருக்கிறனால கோவேலன்ட் பாண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாண்ட் இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ராங்கான ஒரு பாண்ட் இருக்கிறனால மோஸ்ட் ஆஃப் த கோவேலன்ட் ரியாக்ஷன்ஸ் ஆர் ஸ்லோ. ஓகே, கோவேலன்ட் பாண்ட் இன்வால்வ் ஆகக்கூடிய ரியாக்ஷன்ஸ் எப்பவுமே எப்படி இருக்குன்னா ஸ்லோவாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹோமோஜினியஸ் ரியாக்ஷன்ஸ் ஆர் ஃபாஸ்டர், ஹெட்ரோஜினியஸ் ரியாக்ஷன்ஸ் ஆர் ஸ்லோவர். இது ரொம்ப ஒரு கீ பாயிண்ட். ஹோமோஜினியஸ் ரியாக்ஷன்னா அந்த ரியாக்டன்ட் எல்லாமே சேம் ஃபேஸில் இருக்கும். சாலிட்னா எல்லாமே சாலிட், எல்லா ரியாக்டன்ட்டும் சாலிட். கேஸஸ்னா எல்லா ரியாக்டன்ட்டும் கேஸஸாக தான் இருக்கும். ஹெட்ரோஜினியஸ் ரியாக்ஷன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஒரு ரியாக்ஷனில் ரியாக்டன்ட்ஸ் வேறு வேறு ஃபேஸஸில் இருக்கலாம். அது ஹெட்ரோஜினியஸ் ரியாக்ஷன்ஸ் ஆர் ஸ்லோ. அடுத்து கான்சன்ட்ரேஷன். இப்போ லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன்ங்கிற ஒரு டேர்மை இனிதான் நம்ம படிக்க போகிறோம். அந்த லால எக்ஸாக்டாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ங்கிறது எதை பொறுத்து அமையும்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அ ரியாக்டன்ட். வண்டி நல்லா இருந்தால் தானே உங்களால் ஸ்பீடாக போக முடியும். வண்டியில் இன்ஜினோட சிசி எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வண்டியோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக? அதே மாதிரி தான் ஒரு ரியாக்ஷன் நடக்குது. அந்த ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகக்கூடிய ரியாக்டன்ட் அதோட கான்சன்ட்ரேஷன் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, காட் இட்? ஸோ கான்சன்ட்ரேஷன், இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் or concentration of reactant, generally சொல்ல போனா concentration of reactant is directly proportional to rate of the reaction. Okay, it is found that rate of the reaction is directly proportional to concentration of reactant for the general. Okay, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் rate alpha is equal to a power x b power y or rate is equal to ka. and நல்லா பார்த்துக்கோங்க, இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம பவர்லலாம் போடலை. இங்கே எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு தான் இருக்குது. சரியா சார்? இந்த ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் போடலைங்கிறத நான் லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் வரும்போது சொல்கிறேன். ஓகே, இப்போ ப்ரெஷர்னு பார்த்தீங்க, ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும்? ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த கேஸஸ் விச் இன் டர்ன்ஸ் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஓகே, ப்ரெஷரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகுமா? வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். வால்யூம் டிக்ரீஸ் ஆனால் என்ன ஆகும்? கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுமா? பிகாஸ் கான்சன்ட்ரேஷன் என்ன? கான்சன்ட்ரேஷன் இஸ் நத்திங் பட் n by v. ஸோ ப்ரெஷர் நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது இன்டைரக்டாக வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். நம்ம பாயில்ஸ்லாம் படிச்சிருப்போம்ல. ஸோ அதே மாதிரி தான் வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். வால்யூம் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஃபார் கேஸஸ்மா, நான் இங்கே சொல்ல வர்றது வந்து கேஸஸ், இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேஸஸ். அந்த ரியாக்ஷனில் கேஸஸ் இருந்துச்சுன்னா ஓகே, ஸோ வால்யூம் வந்து என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். That's it. So concentration increase ஆச்சுன்னா என்ன ஆகும்? Concentration is directly proportional to rate of the reaction. So definitely rate of the reaction will increase. That's it. Now catalyst. So catalystனா வினை ஊக்கின்னு சொல்லுவீங்கல்ல, தமிழில் சொல்ல பார்த்தீங்கன்னா வினை ஊக்கின்னு சொல்லுவாங்க. ஒரு கேட்டலிஸ்ட் பொதுவாக என்ன பண்ணுன்னா ஒரு ரியாக்ஷனோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, ஸோ ஒரு கேட்டலிஸ்டோட ரோல் என்னன்னா, ஒரு ரியாக்ஷன் நடக்குது, அந்த நடக்கக்கூடிய ரியாக்ஷனோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுறது தான் கேட்டலிஸ்டோட ரோல். ஸோ கேட்டலிஸ்ட் இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வித்தவுட் அண்டர் கோயிங் எனி கெமிக்கல் சேஞ்ச். அது இப்போ பாருங்க, கேட்டலிஸ்ட் ஒரு ரியாக்ஷன் தொடங்கும் போது நீங்கள் போடுறீங்கன்னு வைக்கிறீங்க, ரியாக்ஷன் முடியும் போது பார்த்தீங்கன்னா அதே அமௌண்ட் ஆஃப் கேட்டலிஸ்ட் மறுபடியும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா ரியாக்ஷன் வந்து எந்த விதமாகவும் ரியாக்ஷனுக்குள்ளே போய் ப்ராடக்டால் மாற போகிறது கிடையாது. ரியாக்ஷன் தொடங்கும் போது எப்படி இருந்துச்சோ முடியும் போது அப்படியே தான் இருக்கும். தான் கேட்டலிஸ்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ கேட்டலிஸ்ட் ஜெனரலாக என்ன பண்ணுன்னா, ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு இப்போ ஒரு வழி இருக்குது. நம்ம ஷார்ட்கட்ஸ் எல்லாம் சொல்லுவோம்ல, ஒரு 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 ஊர்லேருந்து இன்னொரு ஊர் போகிறதுக்கு நேர் வழி ஒன்று இருக்கும், இல்லாமல் ஷார்ட்கட்ஸ்னு ஒன்று இருக்கும். ஷார்ட்கட்டில் போனால் சீக்கிரமாக போயிடலாம்ல. அதே மாதிரி தான் இப்போ கேட்டலிஸ்ட் போடாமல் ஒரு ரியாக்ஷன் பண்ணிங்கன்னா நார்மலாக நடக்கிற மாதிரி போகும். ஆனால் கேட்டலிஸ்ட் போடும்போது என்ன ஆகும்னா, அந்த ரியாக்ஷனுக்கு அல்டர்னேட்டிவ் பாத்வேயை கிரியேட் பண்ணும். ஓகே, எக்ஸாக்டாக சொன்னால் ஒரு கேட்டலிஸ்டால் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். ஸோ இன்க்ரீஸ் ஆகக்கூடிய கேட்டலிஸ்ட்டை என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட்னு சொல்லுவாங்க. கெமிக்கல் ரியாக்ஷனை டிக்ரீஸ் பண்ணக்கூடிய கேட்டலிஸ்ட்டை நெகட்டிவ் கேட்டலிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் பை லோவரிங் ஆக்டிவேஷன் எனர்ஜி. இது ஆக்டிவேஷன் எனர்ஜிங்கிறது வந்து இந்த செஷனோட முடியும் போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஜென்ரலாக ஒரு கேட்டலிஸ்ட் ஒரு ரியாக்ஷனோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுதுன்னா அது என்ன பண்ணுவோன்னா
ஆக்டிவேஷன் எனர்ஜியை கம்மி பண்ணி விடுறோம்னு அர்த்தம். ஓகே, இப்போ பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட்னு வச்சுப்போம். என்ன பண்ணுவோம்னா ஆக்டிவேஷன் எனர்ஜியை கம்மி பண்ணி விட்டுரும். ஆனால் நெகட்டிவ் கேட்டலிஸ்ட்னா என்ன ஆகும்னா ஆக்டிவேஷன் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். இதுதான் ரெண்டு விஷயம். ஸோ ஒரு கேட்டலிஸ்டோட ரோல்னு பார்த்தீங்கன்னா போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவாக இருக்கும். ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இன்க்ரீஸும் பண்ணலாம், டிக்ரீஸும் பண்ணலாம். பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட் ஆக்டிவேஷன் எனர்ஜியை டிக்ரீஸ் பண்ணும், நெகட்டிவ் கேட்டலிஸ்ட் ஆக்டிவேஷன் எனர்ஜி. இப்போ ஷார்ட்டாக சொல்ல போச்சுன்னா கேட்டலிஸ்டோட ரோல் என்ன? will alter the rate. இதுதான் எக்ஸாக்டான வேர்ட். alter the rate or alter the activation energy கூட போட்டுக்கலாம். இப்படி கூட போட்டாலும் பரவாயில்லை. ஸோ ஜெனரலாக ஒரு கேட்டலிஸ்ட் என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்பீடை அல்டர் பண்ணி விட்டுரும். ஓகே, alter the rate of the reaction. That's it. நாட் இப்போ இன்க்ரீஸ் பண்ணணும் டிக்ரீஸ் பண்ணணும்னு சொல்கிறத விட alter the rate of reaction தான் எக்ஸாக்டான ஒரு வேர்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த கேட்டலிஸ்ட். எந்த அளவுக்கு நீங்கள் கான்சன்ட்ரேஷன் போடுறீங்களோ, கேட்டலிஸ்ட் எந்த அளவுக்கு நீங்கள் போடுறீங்களோ அந்த அளவுக்கு ரியாக்ஷன் நிறைய நடக்கும். கேட்டலிஸ்ட் வந்து என்னன்னா எப்படி நம்ம ஒரு பஸ் ஸ்டாண்டு போகிறோம், உங்களுக்கு உட்காரதுக்கு இடம் இருந்துச்சுன்னா நீங்கள் போய் உட்காருவீங்க இல்லை, அதே மாதிரி தான் இந்த சேர் மாதிரி. இந்த சேரில் உட்காந்தாச்சுன்னா என்ன ஆகும்? ஆக்டிவேஷன் எனர்ஜி சேஞ்சஸ் ஆகும். ஸோ இப்போ நிறைய சேர் இருந்துச்சுன்னா நிறைய பேர் வந்து உட்காரலாம் இல்லை. ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கேட்டலிஸ்ட் இன்க்ரீஸ் ஆக ரியாக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஓகே, தட்ஸ் இட். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக கேட்டலிஸ்ட் வந்து என்னென்னலாம் அல்டர் பண்ணுதுன்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அல்டர் பண்ணுது, பாத் ஆஃப் த ரியாக்ஷன். ஏன்னா இது புதிய பாத்தை கொடுக்கும், ஒரு ஷார்ட்கட்டை கிரியேட் பண்ணணும்னு சொன்னதில்ல. அண்ட் ஆக்டிவேஷன் எனர்ஜியை அல்டர் பண்ணும். இப்போ தான் பார்த்தோம். நெக்ஸ்ட் த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜி. இது என்ன சார் த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜி? சொல்லித்தரேன். ஓகே, இந்த செஷன் முடியும் போது சொல்லித்தரேன். த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜி அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட்டையும் நான் சொல்லித்தரேன் என்னென்னு. Now here இந்த கேட்டலிஸ்ட் எப்பவுமே சில விஷயத்தை சேஞ்சே பண்ணாது. அந்த சில விஷயங்கள் என்னன்னா ஜிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ஆஃப் த ரியாக்ஷன், தெர்மோடைனமிக்கல் டேர்ம்ஸ் இருக்கும் இல்லை, என்தால்பி, என்ட்ரோபி, ஜிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, அந்த டேர்ம்ஸ் எதையுமே ஒரு கேட்டலிஸ்ட் அஃபெக்ட் பண்ணாது. ஸோ என்தால்பி என்ட்ரோபி முடிச்சா அண்ட் எனர்ஜி ஆஃப் த ரியாக்டன்ட் அண்ட் எனர்ஜி ஆஃப் த ப்ராடக்ட். ரியாக்டன்ட்டோட ப்ராடக்ட் எனர்ஜியும் சரி, ப்ராடக்டோட எனர்ஜியும் சரி, இது அல்டர் பண்ணாது. ஓகே, இந்த 4 பாயிண்ட்டையும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. Got it? And it does not alter the equilibrium. இதே மென்ஷன் பண்ணுங்க. அஞ்சாவது ஒரு பாயிண்ட், ஈக்குலிபிரியமை இது சேஞ்ச் பண்ணாது. ஃபார்வர்ட் ரியாக்ஷன் எவ்வளோ ஸ்பீடாக வருதோ அதே மாதிரி பேக்வர்ட் ரியாக்ஷனும் ஸ்பீடப் ஆகும். இந்த ஃபார்வர்ட் ரியாக்ஷனை ஸ்பீடப் பண்ணுச்சுன்னா பேக்வர்ட் ரியாக்ஷனை அதே அமௌண்ட்டுக்கு ஸ்பீடப் பண்ணி விட்றது தான் கேட்டலிஸ்ட் பண்ணும். ஓகே, ஸோ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த கேட்டலிஸ்ட் பார்த்துட்டோம். ஓகே, now here catalyst ஜெனரலாக என்ன பண்ணும்? ஆக்டிவேஷன் எனர்ஜியை டிக்ரீஸ் பண்ணிவிடும். ஆக்டிவேஷன் எனர்ஜியை தான் இந்த மாதிரி ஒரு கிராஃபில் ரீப்ரசென்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ரியாக்ஷன் தொடங்கும் போது ரியாக்டன்ட் இங்கே இருக்கு, ப்ராடக்டோட எனர்ஜி லெவல். இப்போ எனர்ஜி கிராஃப் வரையணுமா? இது ரியாக்ஷன். ஓகே, இங்கே ரியாக்டன்ட் இருக்கு, ப்ராடக்ட் இங்கே இருக்கு. ஸோ இது எனர்ஜி, இது ரியாக்ஷன், ரியாக்ஷன் கோஆர்டினேட்ஸ். ஸோ இப்போ ரியாக்டன்ட் ப்ராடக்ட், இப்போ ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் லோ எனர்ஜியில் இருக்கணும்னு வச்சுப்போம். இப்போ ஆக்டிவேஷன் எனர்ஜினா என்னன்னா இப்போ ரியாக்ஷன் ப்ராடக்டாக எடுத்த உடனே எல்லாம் போகாது. இதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வேணும். அந்த கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை தான் ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு சொல்லுவோம். இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி கிடைச்சா மட்டும்தான் இந்த ரியாக்டண்டால் ப்ராடக்டை மாற முடியும். இப்போ கேட்டலிஸ்ட் என்ன தான் பண்ணுன்னா அது சிம்பிளாக இதுக்கு இன்னொரு வழியை காட்டி கொடுக்கும். இது ஒரு ஷார்ட்கட். இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணேன்னா எய்தர் ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மியாகலாம், இல்லைன்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி கூடலாம். அது நேச்சர் ஆஃப் கேட்டலிஸ்ட்டை பொறுத்ததுமா. கேட்டலிஸ்டோட நேச்சரை பொறுத்து எய்தர் ஆக்டிவேஷன் எனர்ஜி கூட்டி விடும், இல்லைன்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி குறைச்சி விடும். ஓகே, தட்ஸ் இட். ஸோ ரியாக்ஷனோட பாத்வே இந்த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தான் நம்ம என்னென்னு சொல்லணும்? ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஓகே, ஆர் லைக் இங்கேருந்து இங்கே போகிறது வந்து த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. இல்லை இங்கே ரியாக்டன்ட் இருக்குது, ரியாக்டன்ட்லேருந்து இங்கே வருது இல்லை, இதை என்னென்னு சொல்லணும்னா இதை ஆக்டிவேஷன் எனர்ஜி. இதை நம்ம டீட்டெயிலாக நீ பார்க்கலாம், வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே இருக்குது எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் ஆர் ஆக்டிவேஷன் எனர்ஜி வித் கேட்டலிஸ்ட். வித் கேட்டலிஸ்ட் பாருங்க கம்மியாக இருக்குது. இப்போ பாருங்க பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட் என்ன? ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மி,
நெகட்டிவ் கேட்டலிஸ்ட்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி அதிகம். இப்போ ஜெனரலா இருக்கிறத விட ஆக்டிவேஷன் எனர்ஜி இங்க கம்மியா இருக்கு. வித் கேட்டலிஸ்ட் ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மி. இட் மீன்ஸ் இது என்ன கேட்டலிஸ்ட்? பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட். இப்போ இங்க எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் வித் கேட்டலிஸ்ட் இது ஹையா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? இப்போ ஆக்டிவேஷன் எனர்ஜி வித் கேட்டலிஸ்ட் இஸ் கிரேட்டர் தென் ஆக்டிவேஷன் எனர்ஜி. நார்மல் ஆக்டிவேஷன் எனர்ஜி அண்ட் இங்க ஆக்டிவேஷன் எனர்ஜி வித் கேட்டலிஸ்ட். இப்போ இந்த கண்டிஷன்ல அந்த கேட்டலிஸ்ட் பாசிட்டிவ் கேட்டலிஸ்டா நெகட்டிவ் கேட்டலிஸ்டா? இதுக்கான பதிலையும் நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகே, எப்படி இங்க ஒரு கேஸ் இருந்துச்சு. இது என்ன? பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட் என்ன பண்ணுது? ரியாக்ஷனோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ இது என்ன பண்ணுது? ஆக்டிவேஷன் எனர்ஜி நார்மலாக இருக்கக்கூடிய ஆக்டிவேஷன் எனர்ஜியை விட வித் கேட்டலிஸ்ட் போடும்போது ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மியாயிடுச்சு. இது பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட். இப்போ நான் இன்னொரு கேட்டலிஸ்ட் போடுறேன். அது என்ன பண்ணுது? ஆக்டிவேஷன் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருச்சு. அப்போ அது என்ன கேட்டலிஸ்ட்? அதை நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. So now here elementary and complex reaction. Elementary and complex reaction னா இப்போ ஒரே ஸ்டெப்ல முடியக்கூடிய சில ரியாக்ஷன்ஸ் இருக்கும். அது எலிமெண்டரி ரியாக்ஷன் சொல்லுவாங்க. காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் அப்படி கிடையாது. மல்டிபிள் ஸ்டெப்ஸ் போகணும். ஓகே, எடுத்த உடனே போகாது. இப்போ பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் பார்த்துருப்பீங்கல்ல. பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் எப்படி என்ன பண்ணும்? ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இன்னொரு பஸ் ஸ்டாண்டுக்கு டைரக்டா போயிடும். இன்பிட்வீன்ல இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்ட் எதுலையுமே நிக்காது. இப்போ ஒண்ணுமே கிடையாது. இப்போ நாகர்கோயில், ஓகே, நாகர்கோயில்னு வச்சுப்போம். ஆர் ஜஸ்ட் நாகர்கோயில். நாகர்கோயில இருந்து திருநெல்வேலி, ஓகே, திருநெல்வேலிக்கு ஒரு பஸ் போகுது. பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் என்ன பண்ணும்? டைரக்டா போகும். ஸ்ட்ரைட்டான நார்மலான பாத்துல ஸ்பீடா போயிட்டு இருக்கும். இன்பிட்வீன்ல எங்கேயுமே நிறுத்தாது. எய்தர் மேபி காவல் கிணறு நிறுத்தலாம், பட் அங்கேயும் நிறுத்தாது வச்சுக்கோங்க. ஓகே, நாகர்கோயிலேருந்து திருநெல்வேலிக்கு ஒரு பஸ் போகுது. பாயிண்ட் டு பாயிண்ட் ஸ்ட்ரைட்டா போகும். ஓகே, அப்படி ஒரே ஸ்டெப்ல ஒரே இடத்து ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட் டைரக்டா போயிடுச்சு. இப்போ ரியாக்டர்ல இருந்து ப்ராடக்ட்டுக்கு டைரக்டா போகுதுப்பா. அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்னா எலிமெண்டரி ரியாக்ஷன். ஸோ பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் என்னது? எலிமெண்டரி ரியாக்ஷன் தான் பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ். ஓகே, இல்லை சார் நான் இல்லாமல் தெரியாதனமா பைபாஸ் ரைடர்னு போட்டதில் ஏறிட்டேன் சார். சில பஸ் வந்து பைபாஸ் ரைடர்னு போட்டிருப்பாங்க. அந்த பஸ்ஸில் தப்பி தவறி ஏறினீங்கன்னா என்ன ஆகும்? அது அங்கேருந்து நாகர்கோயிலேருந்து வள்ளியூர்லேருந்து நாங்குநேரியிலேருந்து அது அடுத்து கொஞ்சம் இடத்துக்கெல்லாம் போய்கிட்டு கடைசியில் உயிர் போனதுக்கப்புறம் திருநெல்வேலி போய் சேரும். அது கிடையாது. ஓகே, ஸோ இப்போ இது வந்து காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன். திஸ் இஸ் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன். ஸோ நாகர்கோயிலேருந்து திருநெல்வேலிக்கு டைரக்டா ஒரு வழி இருக்கு. அது நான் என்னன்னு சொல்றேன்? இட்ஸ் நத்திங் பட் எலிமெண்டரி ரியாக்ஷன். இல்ல இன்பிட்வீன்ல நிறைய ஸ்டாப்ஸ் எல்லாம் நின்னு போச்சுன்னா அது காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கோங்க. ஓகே, காட் இட். இப்போ இது முடிச்சுன்னா இது ஒரு எக்ஸாம்பிளா. இப்போ ரியாக்டன்ட் ப்ராடக்டாவே மாறிடுச்சு. இது வந்து எலிமெண்டரி ரியாக்ஷன். இல்ல சில இடத்துல ரியாக்டன்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்மீடியட் ரியாக்டன்ட் ஒரு ஸ்டார்னு ஒரு ஸ்டெப் அகைன் ஒரு இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆச்சு. அந்த இன்டர்மீடியட் ஃபர்தரா ப்ராடக்டா மாறுது. ஓகே, ஸோ இது வந்து எனக்கு காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன். மோர் தென் ஒன் ஸ்டெப்ஸ் இருக்கணும். ஒரு ஸ்டாப்பில் மட்டும் அட்லீஸ்ட் இன்பிட்வீன்ல ஒரு ஸ்டாப்லையாவது நிற்கணும். நின்னாதான் அது பைபாஸ் ரைடர். ஆனால் பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் எப்படி? ஒரு இடத்துல நிற்க கூடாது. நின்னா தப்பு. அது பைபாஸ் சாரி பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் கிடையாது. ஓகே, புரிஞ்சுக்கோங்க. ஸோ எலிமெண்டரி ரியாக்ஷன் வந்து எப்படி? பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் மாதிரி. ஆனால் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் அப்படி கிடையாது. பைபாஸ் ரைடர் மாதிரி. அது இன்பிட்வீன்ல எங்கே வேணாலும் நிற்கும். இப்போ இன் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் ஒன் ஆஃப் த ஸ்டெப் இஸ் ஸ்லோவர். இப்போ காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் எலிமெண்டரி ரியாக்ஷனா ஒரே இதில் போயிடும், பிரச்சனை இல்லை. ஓகே, ஆனால் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் இருக்கு, பைபாஸ் ரைடர் இருக்கு. இந்த ரெண்டு பஸ்ஸில் ரேட்டு எங்கே அதிகமாக இருக்கும்? நார்மலாக ஜெனரலாக வந்து பைபாஸ் ரைடரில் தான் ரேட் அதிகமாக இருக்கும். ரீசன் என்னன்னா அது நிறைய இடத்துல சுற்றி நின்று போகிறனால. பாயிண்ட் டு பாயிண்ட்லன்னா லிமிட்டடாக ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் தான் இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இங்கேயுமே பாருங்கள். எலிமெண்டரி ரியாக்ஷன் ஒரே ஸ்டெப்பில் முடியும். அண்ட் அந்த ஒரு ஸ்டெப்பு பெரிய பிரச்சனை. அதுதான் அந்த ஒரு ஸ்டெப்பில் முடியுதுனால அதுக்கு மேலே பெருசாக திங்க் பண்ணணும் அவசியம் இல்லை. ஆனால் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனில் நிறைய ஸ்டெப்பு நடக்கும், மல்டிபிள் ஸ்டெப்ஸ் இருக்கனால அப்போது ரேட் டிட்டர்மைன் ஸ்டெப்புங்கிற ஒரு டேர்ம் எனக்கு வேணும். அது என்ன சார் ரேட் டிட்டர்மைன் ஸ்டெப்பு? இப்போ சிம்பிளா ஒரு கார் ஃபேக்ட்ரிக்கு உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன். அந்த கார் ஃபேக்ட்ரியில் என்ன இருக்குன்னா வேறு பிளேசஸ். ஓகே, இது ஒரு பிளேஸ். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா கார்
காரோட பாடி பார்ட்ஸ் பண்ணுறாங்க, பாடி பார்ட்ஸ். ஓகே, இங்கே பாருங்க, இதுக்கு வந்து காரோட இந்த கண்ணாடி ஓரியன்ட் மிரர் பேஸ்டு அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அங்கே பண்ணுறாங்க. அடுத்து பார்க்கலாம், இப்போ காரோட டயர்ல எல்லாம் இதை பண்ணுறாங்க. அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இருக்குது, அது வந்து இன்ஜின். ஓகே, இன்ஜின் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ். இப்போ இந்த பாடி பார்ட்ஸும் சரி, மிரர் வைக்கிறதும் அண்டு டயர் என்ன ஒர்க், இது எல்லாம் பண்ணுறதுக்கு 1 வீக் ஆகுது. 1 வீக் ஆகுது. இது 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 இந்த மூணுமே பண்ணுறதுக்கு எனக்கு 1 வீக்கில் முடியும். இந்த 3 ப்ராசஸுமே 1 வீக்கில் முடியும். ஆனால் இன்ஜின் ரெடி ஆகிறதுக்கு மட்டும் எனக்கு என்ன வேணும்னா 2 வீக்ஸ் வெயிட், ஒரு 3 வீக்ஸ் எனக்கு வேணும்ப்பா. ஒரு இன்ஜின் ரெடி ஆகிறதுக்கு எனக்கு 3 வீக்ஸ் தேவைப்படுது. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், ஒரு கார் இந்த ஃபேக்ட்ரியில இருந்து வெளியில வர்றதுக்கு எத்தனை நாள் தேவைப்படும்? டெஃபினட்டா நீங்க கண்ணை மூடிட்டு சொல்லிட்டீங்க சார் 3 வீக்ஸ் தான் சார் தேவைப்படும். 3 வீக்ஸ். ஒரு கார் இந்த ஃபேக்ட்ரியில இருந்து வெளியில வரணும்னா அதுக்கு மினிமம் 3 வீக்ஸ் தேவைப்படும். ஏன்? பிகாஸ் மற்ற 3 இடத்துலையுமே ரொம்ப ஸ்பீடா முடிஞ்சிருச்சு. ஆனா ஸ்லோவா நடக்கக்கூடிய ப்ராசஸ் எங்க இருக்குது? இதுதான். இன்ஜின் ரெடி ஆகுறதுக்கு தான் ரொம்ப டைம் ஆகுது. ஸோ இன்ஜின் ரெடி ஆகுறதுக்கு ரொம்ப டைம் ஆகுறனால இந்த பிளேஸ் தான் வந்து எனக்கு எதை டிசைட் பண்ணுது? ஒரு கார் ரெடி ஆகுறதுக்குள்ள டைமை டிசைட் பண்ணுது. இதே தான் இங்கேயுமே. இப்போ ரேட் டிட்டர்மைன் ஸ்டெப் இஸ் ஆல்வேஸ் ஸ்லோவஸ்ட் ஸ்டெப் இஸ் கால்ட் அஸ் ரேட் டிட்டர்மைன் ஸ்டெப். அதுக்கான காரணம் இதுதான். ஓகே, ஸோ என்டையர் ப்ராசஸ்லையுமே எது ஸ்லோவாக இருக்கோ, எந்த ஸ்டெப் ஸ்லோவாக இருக்கோ அந்த ஸ்டெப்பு தான் நிறைய டைமை கன்சியூம் பண்ணும். ஸோ அது நிறைய டைம் கன்சியூம் பண்ணும்போது ஓவரால் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து யார் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஸ்லோவான ஸ்டெப்பை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஒரு ப்ராடக்ட் வரணும்னா ஸ்லோவான ஸ்டெப்பை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கனாலே போதும். வேறு இவங்களை பற்றி நான் திங்க் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஏன்னா இவங்க முடிஞ்சிடுவாங்க. இந்த ஸ்டெப்பில் இங்கே நடக்கக்கூடிய ப்ராசஸ் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். ஆனால் இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு தான் ரொம்ப டைம் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸோட டைம் தெரிஞ்சிடுச்சுன்னா மற்றதை நான் திங்க் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ தட்ஸ் இட். அதனால தான் எப்போவுமே ஒரு காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனில் ஸ்லோவான ஸ்டெப் இது ஆல்வேஸ் ரேட் டிட்டர்மைன் ஸ்டெப். அதுக்கான காரணம் இதுதாம்மா. புரிஞ்சா? எஸ் சார், நோ கைஸ்? எஸ், புரிஞ்சுன்னு சொல்றாங்க. சாட் பாக்ஸில் கொஞ்சமா மின்னல தெரிக்க விடு, தீப்பொறிய பறக்க விடு. எஸ், ஃபாஸ்டா. எஸ், that's it. Next. So the overall rate of the reaction is controlled by slowest step. புரிஞ்சுச்சா? அவ்வளோதான். Next, the sequence of steps by which a chemical reaction occur is called the mechanism of the reaction. ஓகே, ஸோ அந்த சீக்வன்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்லணும். இப்போ காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் இருக்குது. இப்போ காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்லையுமே ரியாக்டன்ட் டு ப்ராடக்ட் அப்படின்னு நீ போடலாம். ஆனால் இருந்தாலும் அங்கே என்ன இருக்கும்? குட்டி சப் ஸ்டெப்ஸ் இருக்குங்கல்ல, அந்த சப் ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி சொல்லக்கூடியது தான் நம்ம மெக்கானிசம்னு சொல்லுவோம். ஓகே, now elementary reaction, complex reaction இதோட எக்ஸாம்பிள். இப்போ elementary reaction ஒரே ஸ்டெப்பில் முடியும். ஜஸ்ட் பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸையும் பைபாஸ் ரைடர் இந்த ரெண்டத்தையும் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸு ஒரே சிங்கிள் ஸ்டெப்பில் முடிஞ்சு. வண்டி ஸ்டார்ட் ஆச்சுன்னா முடிஞ்சு, அவ்வளோதான். அதுக்கடுத்து போய் ஃபைனல் ஸ்டேஷனில் ஆர் ஃபைனல் பஸ் ஸ்டாண்டில் போய் நின்னா தான் வண்டி ஆஃப் ஆகணும். அதுதான் பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸு. இடையில நிற்கவே கூடாது. அப்படியா? ஓகே, அக்யூரன் சிங்கிள் ஸ்டெப்பில் முடியும். ஆனால் இது என்ன, நம்ம பைபாஸ் ரைடர்னு சொல்கிறது போல் டவுன் பஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, டவுன் பஸ். ஸோ டவுன் பஸ் எங்கே போகிற இடத்துல எல்லாம் நிற்கும், கை காட்டுற இடத்துல எல்லாம் நிற்கும், பஸ் ஸ்டாண்டுன்னு போர்டு போட்டாலே நிற்கும், இறங்கணும்னு சொன்னாலே நிற்கும், எங்கே நிற்கணும்னு சொன்னாலும் நிற்கும். கரெக்டாக? நல்ல உள்ளம். அதே மாதிரி தான் இங்கேயுமே இதுக்கு மெனி ஸ்டெப்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஓவரால் ஆர்டர் வேல்யூ ஆர் லார்ஜர். ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா லார்ஜராக இருக்கும். ஆர்டர்னா என்ன ஏதுங்கிறது இன்னும் அடுத்த ஸ்லைட்ஸை நான் சொல்லி தரேன். ஓகே, கவலைப்பட வேண்டாம். ஓவரால் ஆர்டர் வேல்யூ ஆர் ஸ்மால். ஓகே, ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன்னா சொல்லி தரேன். சம்டைம்ஸ் ஃப்ராக்ஷனல் ஆர்டர்ஸ் சச் எஸ் half, 1/3. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா சூடோ ஆர்டர் வேல்யூ ஸ்லைஸ் பிட்வீன் 1, 2. ஆக்சுவலி இப்போ எலிமெண்டரி ரியாக்ஷனாலே கண்டிப்பாக அங்கே ஒரு ரியாக்டன்ட் இருக்கும். ஓகே, ரியாக்டன்ட் இருக்கிறனா அந்த நம்பர்ஸ் வந்து ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃப்ராக்ஷனில் இருக்கும். அண்ட் இது மெனி சைட் ரியாக்ஷன்ஸ் ஆர் ப்ரெசன்ட். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சைட் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இருக்காது. ஒரே ஒரு ஸ்டெப்பில் முடியக்கூடியது, நோ சைட் ரியாக்ஷன். இது டிரான்சிஷன் ஸ்டேட் நிறைய வரும். டிரான்சிஷன் ஸ்டேட்னா
இந்த இடத்த தான் நம்ம என்னன்னு சொல்லணும், டிரான்சிஷன் ஸ்டேட். ரியாக்டன்ட் இருக்கு, ப்ராடக்ட் இருக்கு. ஸோ இதை ஒரு ஆக்டிவேஷன் எனர்ஜியை வாங்கிக்கிட்டு ஹைட்டில் போகுதுல்ல, இந்த ஸ்டேட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா டிரான்சிஷன் ஸ்டேட்னு சொல்லுவோம். ஓகே, டிரான்சிஷன் ஸ்டேட், சீரீஸ் ஆஃப் டிரான்சிஷன் ஸ்டேட். ஏன்னா இங்கே ஒரு ஸ்டெப் கிடையாது, இங்கே மல்டிபிள் ஸ்டெப் இருக்கனால காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனுக்கு சீரீஸ் ஆஃப் டிரான்சிஷன் ஸ்டேட் பாசிபிள். இங்கே அப்படி கிடையாது, ஒரே ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட் மட்டும் தான் பாசிபிள். ஏன்னா ரியாக்டன்ட், அடுத்த ஸ்டெப் ப்ராடக்ட், அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆர் நாட் ஃபார்ம்ட் இன் ஸ்டெப்ஸ் டைரக்ட்லி இன்வால்விங் த ரியாக்டன்ட். ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்ட் டைரக்டாக ஃபார்ம் ஆகுது, ஆனால் இங்கே அப்படி கிடையாது, ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்ட் டைரக்டாக ஃபார்ம் ஆகிடும். ஓகே, now order of reaction. இப்போ தான் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வரும். இப்போ law of mass action, law of mass actionங்கிறத வந்து நீங்க thermodynamics, yeah, I think like the way ஜெனரலா இது இந்த ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன்ங்கிறது வரதுக்கு முன்னாடி லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன்ங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். அதில் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த ரேட்டுங்கிற விஷயம் இருக்குல்ல, rate is directly proportional to initial concentration. ஓகே, இப்போ A B ஆ மாறுது. ஓகே, A B ஆ மாறுது. இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட், ரியாக்டன்டோட கான்சன்ட்ரேஷன் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ரேட் வந்து இருக்கும். இதை தான் நம்ம முன்னாடி எஃபெக்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ரேட் ஆஃப் ரியாக்ஷனில் பார்த்துருப்போம். இல்லை, கான்சன்ட்ரேஷன் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுதோ அந்த அளவுக்கு, லைக் எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்துருப்போம். இல்லை, டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஓகே, ஸோ இப்போது அந்த இடத்துல பார்த்த மாதிரி தான் இப்போ ஆறுங்கிறது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏ, பட் எந்த அளவுக்குன்னு தெரியாதுல்ல. என்ன சார் சொல்ல வரீங்க? பாருங்க, இப்போ வீட்டில் சாப்பாடு வைக்கிறோம். ஓகே, சாப்பாடு வைக்கும்போது என்ன பண்ணுவோம்? காய்கறியெல்லாம் வெட்டுவோம், மசாலா எல்லாம் போடுவோம், அண்ட் கடைசியாக உப்பு போடுவோம். என்னதான் ஒவ்வொருத்தங்களும், இப்போ நீங்கள் சமைக்கிறீங்க, நான் சமைக்கிறேன், எப்படி சாப்பிட முடியாது. பட் எனிவே, நீங்கள் சமைக்கிறீங்க, நான் சமைக்கிறேன், ஒவ்வொருத்தங்களும் கைப்பக்குவம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ஒவ்வொரு இடத்துலையும் மாறும். அது எக்ஸாக்டாக சொல்ல முடியுமா? ஈவன் நான் சொல்கிறேன், இவ்வளோ கிராம் வந்து நீ உப்பை போடு, இவ்வளோ கிராம் வந்து மசாலாவை போடு, இவ்வளோ கிராம் வந்து வத்தப்பொடியை போடு, இவ்வளோ கிராம் வந்து கருவேப்பிலை போடு, அப்படின்னா என்ன தான் நான் சொன்னாலும் அந்த கைப்பக்குவங்கிற விஷயம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். கரெக்டாக? இவன் நான் வச்சா கண்டிப்பாக சாப்பிட முடியாது, ஒத்துக்கிறேன், உண்மையை ஒத்துக்கணும். அப்போ நீங்கள் வச்சிங்கன்னா எனக்கு தெரியலை, உங்கள் வீட்டில் கேட்டால் தெரியும். ஓகே, பட் எனிவே, ஸோ கைப்பக்குவங்கிற ஒரு விஷயம் வந்து ஒவ்வொரு பர்சனை பொறுத்து மாறுது இல்லை. அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா, இப்போ நார்மலாக சமையல் குறிப்பு இருக்குல்ல, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சமையல் குறிப்பை வச்சு நீங்கள் பாட்டுக்கு பண்ணுறீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் சொன்ன விஷயம் என்னென்னா, நீங்கள் அந்த குறிப்பு மட்டும் இருந்துச்சுன்னா எக்ஸாக்டாக உங்கள் அம்மா செஞ்ச மாதிரி நீங்கள் சமைச்சிடலாம் அப்படின்னு அந்த குறிப்பில் இருக்கும். லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் என்ன சொல்லுது? குறிப்பு தெரிஞ்சுன்னா அவங்க அம்மா வச்ச மாதிரி நீங்கள் வைப்பீங்க, ஆனால் செஞ்சு பார்த்தா எப்படி இருக்கும்? இருக்காது. ஸோ அந்த லா ஆஃப் மாஸ் ஆக்ஷனில் என்ன சொல்லுவாங்கன்னா, ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏ, இட்ஸ் ரைட். அண்ட் இதோட பவரில் பார்த்தீங்கன்னா ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருப்பாங்க. இதுதான் லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் சொல்லுது. ஜஸ்ட் குறிப்பு தெரிஞ்சுன்னா நீங்க சமைச்சு உங்க அம்மா மாதிரி சமைச்சிடலாம். ஆனா அது தப்பு. நான் ட்ரை பண்ணேன். அம்மா வைக்கிறது அமிர்தம் மாதிரி இருக்கும், நான் வைக்கிறது ஆசிட் மாதிரி இருந்துச்சு. ஒரே குறிப்பு தான், அந்த குறிப்பை தான் நானும் ஃபாலோ பண்றேன், முடியல. அப்பதான் இன்னொரு விஷயம் ஒன்று வருது. இல்ல, ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன்ங்கிறது முக்கியம். என்ன ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன்? அதுதான் கைப்பக்குவம். அவங்க எக்ஸாக்டா சொல்லிட்டாங்க. குறிப்பு மட்டும் இருந்தா போதாது, கைப்பக்குவம் தேவை. சமைக்கிறதுக்கு கைப்பக்குவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அப்ப அந்த கைப்பக்குவம் யாரை பொறுத்து அமையும்? யாரை பொறுத்து அமையும்? ரியாக்டண்ட்டை பொறுத்தானே அமையும். அவரோட நேச்சரை பொறுத்தானே அமையும். நான் இங்க பாருங்க, எனக்கு வீட்டுல பிடிக்காத ஒருத்தன் வந்திருக்கான். அவனுக்கு நான் டீ போட்டு கொடுக்கணும். எப்படி போட்டு கொடுப்பேன்? கேவலமா போட்டு கொடுப்பேன். அப்படியெல்லாம் நீங்க போட்டு கொடுக்காதீங்க. ஓகே, நான் எல்லாம் வந்து அப்படி போட்டு கொடுத்துறாதீங்க. ஓகே, ஸோ எனிவே பிடிச்ச ஒருத்தவங்க வந்திருக்காங்க, நல்லா போட்டு கொடுப்பேன். கரெக்டா? ஸோ இப்போ ஆர்டர்னா என்னன்னா, இந்த கான்சன்ட்ரேஷன் நான் சொன்னேன், இந்த கான்சன்ட்ரேஷன் மேல ஒரு ஆர்டர், இதுதான் ஆர்டர். இந்த கான்சன்ட்ரேஷன் மேல போடக்கூடிய இதை தான் நான் என்னன்னு சொல்லுவேன்னா ஆர்டர்னு சொல்லுவேன். இந்த ஆர்டர் எப்பவுமே தியரிட்டிக்கலா தான் உங்களால கால்குலேட் பண்ண முடியுமே தவிர, சார் தியரி இல்லையே சார், மாற்றி சொல்லிட்டேன், எக்ஸ்பெரிமெண்டலா தான் உங்களால கால்குலேட் பண்ண முடியுமே தவிர தியரியா நீங்க சொல்ல முடியாது. ஓகே, ஸோ இடத்தை பொறுத்து மாறும். இப்போ கைப்பக்குவங்கிறது வந்து ஒவ்வொரு ஆளை பொறுத்து மாறுற மாதிரி, இதுவுமே ஒவ்வொரு ரியாக்டண்ட்டை பொறுத்து இது சேஞ்ச் ஆகும். இந்த ஆர்டர் வந்து
லைக் இட்ஸ் இண்டிபெண்டன்ட். லைக் தியரிட்டிக்கலாக உங்களால் சொல்லவே முடியாது, எக்ஸ்பெரிமெண்டலாக தான் சொல்ல முடியும். கைப்போக்கும் எப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிற மாதிரி இங்கேயுமே வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆர்டரை வந்து எப்போவுமே தியரி வச்சு சொல்ல முடியாது. எக்ஸ்பெரிமெண்டலாக நீங்கள் பண்ணி பார்த்தா மட்டும்தான், ஒழுங்காக நீங்கள் சமைச்சதுக்கு அப்புறம் தான் ஓகே கரெக்டாக வந்திருக்கா வரலையான்னு சொல்ல முடியும். சும்மா குறிப்பை மட்டும் வச்சுக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய அதில் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, கடைசியில் பார்த்தாச்சுன்னா கேஸ் ஸ்டவ்வை ஆன் பண்ண மறந்துருப்பீங்க. நடக்கும், இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயம். ஸோ இங்கே ஆர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன். இங்கே பவரில் இருக்கிறது வந்து எப்போவுமே எக்ஸ்பெரிமெண்டலாக தான் நீங்கள் சொல்ல முடியும். இதுதான் நான் என்னென்னு சொல்லுவேன், ஆர்டர். இந்த கான்சன்ட்ரேஷன் இருக்குல்ல, இதுதான் ரேட் லா. இந்த ரேட் லா இதை தான் ரேட் லான்னு சொல்லுவாங்க. ரேட் லா. ரேட் லானா என்னன்னா, ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் அண்ட் அதோட பவரில் வந்து ஆர்டர் இருக்கணும். ஸோ ரேட்ல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். இப்போ ஏ பிளஸ் பி கிவ்ஸ் சின்னு இருக்கு. ஸோ அப்போ இது இந்த ரியாக்ஷனுக்கு பின்னு நான் போடுறேன். ஓகே, இந்த ரியாக்ஷனுக்கு நான் ரேட்லாம் எழுதுறேன்னா, ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஏ அண்ட் பி. இப்போ எனக்கு ஏ வந்து இப்போ நான் ஏயோட கான்சன்ட்ரேஷன் நான் என்ன பண்ணுறேன், டபுள் ஆக்குறேன். அப்போ டபுள் ஆக்குனா என்ன ஆகும், ரியாக்ஷன் டபுள் ஆகுதா இல்லை ட்ரிபிள் ஆகுதா ஆர் 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஓகே, இப்போ பாருங்க, நான் ரேட்டுன்னு போடும். இங்கே ஆர்டர், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கான்சன்ட்ரேஷன் ரேட். ஸோ இப்போ ஆர்டர் வந்து ஜீரோன்னு வச்சுப்போம். ஜீரோனா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். கான்சன்ட்ரேஷன் ரியாக்டன்ட் நான் என்ன பண்ணுறேன், டபுள் ஆக்குறேன். டபுள் ஆக்குறேன். ரேட் என்ன ஆகும், நோ சேஞ்ச். கொஞ்சம் ரியாக்ஷன்ஸ் இருக்கு, கொஞ்சம் ரியாக்ஷன்ல நீங்க இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை என்னதான் டபுள் ஆக்குனாலும் ரேட் வந்து சேஞ்சே ஆகாது. ரேட் வந்து 1 கிலோமீட்டர் ஸ்பீட்னா 1 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போயிட்டு இருக்கும், அந்த மாதிரி. ஓகே, அடுத்த ஆர்டர், ஃபர்ஸ்ட் ஆர்டர் என்ன பண்றேன், இதையும் டபுள் ஆக்குறேன். டபுள் ஆக்குனா இங்க ரேட் என்ன ஆகும், டபுள் ஆகும். இது ஃபர்ஸ்ட் ஆர்டர். அடுத்து ஆர்டர் வந்து 2 ஆக்குறேன். ஆர்டர் 2 ஆக்குனா என்ன ஆகும், கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகும், ஆர்டர் 2 அதே டபுள் தான். டபுள் ஆக்குனா இங்க என்ன ஆகும், 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம ஆர்டர்னு சொல்றது. இது வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக தான் கால்குலேட் பண்ண முடியுமே தவிர இது வந்து ஜெனரலாக நான் இங்கே போட்டிருக்கேன். ஆர்டர்னா என்ன, இப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டரை நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது இங்கே என்ன, இங்கே 2 பேர் இருக்காங்க, ஏபி, அதுலேருந்து சி எனக்கு ஃபார்ம் ஆகுதுப்பா. ஏபிலேருந்து எனக்கு சி ஃபார்ம் ஆகுது. ஏயோட கான்சன்ட்ரேஷனை நான் டபுள் ஆக்குனா ஸ்பீடு எனக்கு என்னாச்சு, பியோட கான்சன்ட்ரேஷன் நான் டபுள் ஆக்குனா எனக்கு ரேட் என்னாச்சு. அப்படி நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு என்ன தெரியும், ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் தெரியும். ஓகே, ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன். இப்போ ஏக்குன்னா ஏயோட ஆர்டர் என்ன இருக்கும், இப்போ ஏயை நான் என்ன பண்ணுறேன், ஏயை டபுள் ஆக்கும்போது எனக்கு ரேட் என்ன ஆகுதுன்னா டபுள் ஆகுது. இட் மீன்ஸ் இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அதே இது பியோட கான்சன்ட்ரேஷன் என்ன பண்ணுறேன், டபுள் ஆக்குறேன். ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் என்ன ஆச்சுன்னா 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இட் மீன்ஸ் இது செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இப்போ நான் கேட்குறேன் இந்த ஈக்குவேஷனுக்கு எனக்கு ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் கேட்குறேன். ரியாக்ஷனோட ஆர்டர் இப்போ ஏயோட ஆர்டர் 1, பியோட ஆர்டர் 2, ஏங்கிற ரியாக்டன்டோடது ஃபர்ஸ்ட் ஆர்டர், பிங்கிற ரியாக்டன்ட் செகண்ட் ஆர்டர். இப்போ ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் நான் கேட்டால் என்ன ஆகும், மேலே இருக்கக்கூடிய 2 ரியாக்டன்டோட ஆர்டரை நான் ஆட் பண்ணால் போதும். 1 + 2 = 3. தட்ஸ் இட். புரிஞ்சா, ஷார்ட்டா ஸ்வீட்டா, தட்ஸ் இட். ஸோ ஏ + பிபி கிவ்ஸ் ப்ராடக்ட். இப்போ இங்கே பவரில் இருக்கக்கூடிய இங்கே வந்து இருக்க ஸ்டாச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் நமக்கு முக்கியமே கிடையாது. ஏன்னா இது ஸ்டாச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டை பொறுத்து கிடையாது ஆர்டர். ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஸ்டாச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். இதை பற்றி நீங்கள் கன்சிடர் பண்ணவே வேண்டாம். ஓகே, ஏ பி. இப்போ ரேட் என்ன, கான்சன்ட்ரேஷன் ஏ, கான்சன்ட்ரேஷன் பி, தட்ஸ் இட். ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ அண்ட் ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு பி. நான் இங்கே சொன்ன அதே விஷயம் தான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, ஓவரால் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் கேட்டால் என்ன, மேலே இருக்கக்கூடிய 2 கான்சன்ட்ரேஷன் பவரையும் நான் ஆட் பண்ணி எழுதணும். ஓகே, தட்ஸ் இட். ஸோ இஃப் எய்தர் ஆஃப் ஏ ஆர் பி இஸ் டேக்கன் இன் எக்ஸஸ் as compared to another, okay, the order with respect to the excess reactant will be 0.
இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2 பேர் இருக்காங்க. ஏ இருக்கு, பி இருக்கு. கரெக்ட்டா? ஸோ ஏ இருக்கு. அ இந்த ரியாக்ஷன் எடுத்துக்கோங்க. இங்க ஏ இருக்கு, பி இருக்கு. இந்த ஏ இருக்கு, பி இருக்கு. இதில பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு நபரோட கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்குன்னா, எக்ஸஸா இருக்கு. ஓகே. எக்ஸஸா இருக்குன்னா, அவரோட இப்போ ரியாக்ஷன் முடியும்போது பார்த்தீங்கன்னா, இவரோட கான்சன்ட் சேஞ்ச் ஆயிருக்கும்ல. அது வந்து ரொம்ப நெக்லிஜிபிளா தான் இருக்கும். ஏன்னா, இது வந்து கான்சன்ட்ரேஷன் எக்ஸஸ். அதனால என்ன பண்ணலாம்னா, அவரோட கான்சன்ட்ரேஷன் நம்ம காமனா எப்படி எடுக்கலாம்னா, 0ன்னு எடுத்துக்கலாம். ஓகே. அவரோட ஆர்டர் வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா, 0 ஆர்டர்ன்னு எடுத்துக்கலாம். அது என்ன எந்த இடத்துல யூஸ் ஆகுங்கிறத நான் சொல்லி தரேன். சூடோ ஆர்டர் ரியாக்ஷன்ல வந்து இது ரொம்ப அப்ளிகபிள் ஆகும். இத நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியம்ப்பா. ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா, மாலிகுலாரிட்டி. மாலிகுலாரிட்டிங்கிறது என்ன? ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் மாலிகுலாரிட்டி பார்த்தீங்கன்னா, பார்க்க ஒரே மாரி இருக்கும். பட் 2மே டிஃபரெண்ட். என்டையர்லி டிஃபரெண்ட். ஓகே. ஸோ ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன்ங்கிறது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் குவான்டிட்டி. ஆனா மாலிகுலாரிட்டிங்கிறது அப்படி கிடையாது. கொஞ்சம் ஒரு ரியாக்ஷன் நடக்குது. ஒரு எலிமெண்டரி ரியாக்ஷன் நடக்குது. அந்த ரியாக்ஷன்ல எத்தன ரியாக்டன்ட் மாலிக்யூல்ஸ் தன்னைத்தானே கொலிஷனுக்குள்ள கொண்டு போகுதோ, அத தான் மாலிகுலாரிட்டின்னு சொல்லுவோம். தன்னைத்தானே எத்தன பேர் கொலைட் ஆகுறாங்க. எத்தன ரியாக்டன்ட் மாலிக்யூல் கொலைட் ஆகுதுங்கிறது தான் மாலிகுலாரிட்டி. இப்போ இந்த மாலிகுலாரிட்டியோட வேல்யூ வந்து எய்தர் 0வா இருக்கக்கூடாது, ஃபிராக்ஷனலாவும் இருக்கக்கூடாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மாலிகுலாரிட்டியோட வேல்யூ வந்து எப்பவுமே 0வா இருக்காது, ஃபிராக்ஷனலா இருக்காது. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ நானும் என் ஃப்ரெண்டும் சண்டை வைக்கிறோம்னு வச்சுப்போம். ஓகே. இப்போ இந்த எத்தன பேர் சண்டை வைக்கிறாங்க? எத்தன கொலிஷன் நடக்கும்? லைக் 2 பேர் சண்டை வைக்கிறாங்க. 2 பேர் இருக்கிறாங்க. இப்போ 3 பேர். 3 பேர் சண்டை வச்சா 3 பேர். 4 பேர் சண்டை வைக்கிறாங்கன்னா 4 பேர். ஸோ எக்ஸாக்ட்டா நம்பர்ஸ சொல்லலாம். இப்போ 0% சண்டை வைக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? யாருமே சண்டை வைக்கல. 0% சண்டை வைக்கிறாங்கன்னா, அங்க எதுவுமே நடக்கலன்னு தானே அர்த்தம். இப்போ மாலிகுலாரிட்டிங்கிறது வந்து கொலிஷன தான் சொல்ல வருது. ஓகே. ஸோ இப்போ கொலிஷன் பார்க்கும்போது இங்க 0 வர வாய்ப்பு இல்ல. ஃபிராக்ஷனல் வர வாய்ப்பு கிடையாது. ஃபிராக்ஷனல் 1/2, 3/4 அண்ட் 1/4 இந்த மாரி ஃபிராக்ஷனல் வேல்யூ மாலிகுலாரிட்டிக்கு வராது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, யூனிமாலிகுலர் ரியாக்ஷனுக்கு நமக்கு மாலிகுலாரிட்டி எப்படி இருக்கும்னா 1ஆ இருக்கும். யூனிமாலிகுலர் ரியாக்ஷனுக்கு மாலிகுலாரிட்டி என்னன்னா 1. இப்போ யூனிமாலிகுலர் ரியாக்ஷனோட ஒரு எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நான் ஒரு ரியாக்டன்ட் நான் பாட்டுக்கு வாரேன். ஒரு மெட்டலோட சர்ஃபேஸ் ஏதாவது ஒரு சர்ஃபேஸ்ல வந்து உட்கார்றேன். உட்கார்ந்துகிட்டு எழுந்திரிக்கும்போது பார்த்தா நான் ப்ராடக்ட்டா மாறியிருப்பேன். ஓகே. இங்க கொல்யூஷன் ஆட்டு எதுவுமே நடந்திருக்காது. ஜஸ்ட் அட்சப்ஷன் எல்லாம் நடந்திருக்கும். இது எல்லாமே சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரிங்கிற ஒரு சாப்டர் இருக்கும். அந்த சாப்டர்ல வந்து இது டீட்டெயிலா இருக்கும். ஓகே. ஸோ ஜஸ்ட் யூனிமாலிகுலர் ரியாக்ஷன்னா அந்த ரியாக்டன்ட் அதுவாகவே ப்ராடக்ட்டா மாறியிருக்கும். யாருக்கு மேலயும் கொல்யூஷனுக்கெல்லாம் போகாது. தன்னைத்தானே அது ப்ராடக்ட்டா மாறி இருக்கிறனால, அங்க மாலிகுலாரிட்டி என்னன்னா 1ஆ இருக்கும். ஸோ இன் கேஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் இப்போ காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா, அங்க மாலிகுலாரிட்டிய எப்படி எடுக்கலாம்னா, அதோட மெக்கானிசத்த வச்சு தான் எடுக்க முடியும். ரியாக்ஷனோட மெக்கானிசம் தெரியணும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மாலிகுலாரிட்டிய சொல்ல முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆர்டர் அண்ட் மாலிகுலாரிட்டி. ஆர்டர், மாலிகுலாரிட்டி இந்த 2ஓட டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னது தான். இப்போ ஆர்டர்ங்கிறது என்ன? ரேட் லா எடுக்கணும். ரேட் லான்னா என்ன? ரேட்டுக்கும் இனிஷியல் கான்சன்ட்ரேஷனுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த தொடர்பு. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே. அந்த தொடர்ப சொல்ற லா தான் ரேட் லான்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இந்த ரேட் லால இருக்கக்கூடிய இந்த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் இருக்குல்ல, அதோட பவரோட சம்ம தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, ஆர்டர்ன்னு சொல்லுவோம். பார்த்துட்டோம். ஓகே. அண்ட் இந்த ரேட் ஆர்டர்ங்கிறது வந்து என்ன? எக்ஸ்பெரிமெண்டல் குவான்டிட்டி. தியரிட்டிக்கல் கிடையாது. ஓகே. இது தியரிட்டிக்கல் கிடையவே கிடையாது. அண்ட் இங்க ஆர்டர் 0வா இருக்கலாம், ஃபிராக்ஷனாவும் இருக்கலாம்பா. ஆர்டர் 0வாவும் இருக்கலாம், ஃபிராக்ஷனலாவும் இருக்கலாம். ஓகே. இப்போ இந்த ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து எலிமெண்டரி ரியாக்ஷனுக்கும் அப்ளிகபிள் ஆகும், காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் அப்ளிகபிள் ஆகும். இது எல்லாமே வந்து ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷனோட பாயிண்ட். இப்போ இங்க பார்க்கலாம். மாலிகுலாரிட்டின்னு எடுக்கிறேன். மாலிகுலாரிட்டிங்கிறது என்னன்னா, அதுக்கு இங்க இருக்க ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷனுக்கு அப்படி வேற ஒரு வியூல இது இருக்கும். மாலிகுலாரிட்டிங்கிறது என்னது? கொலிஷன். ஓகே. ஸோ நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட் ஸ்பீஷீஸ் கொலைட் சைமல்டேனியஸ்லி இன் எ கெமிக்கல் ரியாக்ஷன். அதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா மாலிகுலாரிட்டின்னு சொல்றோம். அண்ட் இங்க மாலிகுலாரிட்டி வந்து என்னன்னா தியரிட்டிக்கல் குவான்டிட்டி. ஸோ தியரிங்கிறது என்ன? ஜஸ்ட் பார்த்து நம்ம தியரிட்டிக்கலாவே ஒரு ஒரு லாஜிக்ஸ் வச்சிருப்போம்ல, அந்த லாஜிக்கா அப்ளை பண்ணியே நம்ம ஆன்ஸர கொண்டு வந்துடலாம். இப்படி தான்ப்பா இருக்கும் மாலிகுலாரிட்டின்னு தியரியா சொல்லிடலாம். ஆனா ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் அப்படி கிடையாது. நீங்க எக்ஸ்பெரிமெண்டலா ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் உட்கார்ந்து பொறுமையா பண்ணா மட்டும் தான் உங்களால சொல்ல முடியும். ஓகே. ஸோ இங்க பாருங்க. இங்க இட் கேனாட் பி 0 ஆர் ஃபிராக்ஷன். இங்க 0வா இருக்க வாய்ப்பு கிடையாது. ஃபிராக்ஷனா இருக்க வாய்ப்பு கிடையாது. ஆனா ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் 0வாவும் இருக்கலாம், ஃபிராக்ஷனாவும் இருக்கலாம். ஈவன் நெகட்டிவாவும் இருக்கலாம். நெகட்டிவ் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் ஆல்சோ பாசிபிள்மா. ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் நெகட்டிவாவும் இருக்கும், 0வாவும் இருக்கும், ஃபிராக்ஷனா இருக்கும். எப்படி வேணாலும் இருக்கலாம். பிகாஸ் இட்ஸ் எக்ஸ்பெரிமெண்டல் குவான்டிட்டி. இங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் எலிமெண்டரி ரியாக்ஷன். ஈவன் நீங்க மெக்கானிசமா நீங்க காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனோட
மெக்கானிசம் எழுதுறீங்கல்ல, மெக்கானிசத்தோட ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுக்குறீங்க. அந்த ஒவ்வொரு ஸ்டெப்லையும் தான் உங்களால மாலிகுலாரிட்டி சொல்ல முடியும். ஆனா இது அப்படி ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் அப்படி கிடையாது. காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் பார்த்தாலே ஜஸ்ட் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனா, மேபி இது வந்து ஒரு செகண்ட் ஆர்டரா இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டரா இருக்கலாம். அப்படின்னு சொல்லிடும். ஆனா மாலிகுலாரிட்டி அப்படி கிடையாது. நீங்க மெக்கானிசம் தெரிஞ்சா மட்டும் தான் மாலிகுலாரிட்டி சொல்ல முடியும். Now this is a time for the question. பார்க்கலாம். இங்க என்ன calculate overall. ஓகே, overall order of reaction கேட்டிருக்காங்க. பார்த்தாலே பதில் சொல்லிடலாம். என்ன ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் எப்படி பண்றது? இட்ஸ் a sum of இது ரேட் லாமா. this is rate law. ஸோ இப்போ ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் ஆர்டர் என்ன வரும்? ஏ இனிஷியல் கான்ஸ்டன்ட் ஏயோட ஆர்டர் வந்து half. ஓகே, half போட்டாச்சு. பியோட ஆர்டர் வந்து 3/2. இப்போ ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் பார்த்தா என்ன பண்றது? 4/2. 4/2னா 2 தானே வரும். ஸோ this according to this rate law, இது இந்த ஈக்குவேஷன் வந்து என்ன இருக்கும்னா செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனா இருக்கும்பா. ஓவரால் அந்த அந்த ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்கும்னா செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். காட் இட்? அப்போ ஆப்ஷன் என்ன? சி இஸ் த ரைட் ஆன்சர். எஸ், சி இஸ் த ரைட் ஆன்சர். தட்ஸ் இட், செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இப்போ உங்களுக்கான நேரம்ப்பா. இங்க ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கீங்க. கால்குலேட் த ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன். சார் என்ன சார் நீங்க மட்டும் ஈஸியான ஒரு ரியாக்ஷனை எடுத்துக்கிட்டு நீங்க எங்களுக்கு மட்டும் கஷ்டமா கொடுக்குறீங்களா? ஆக்சுவலி இதோட எக்ஸாம்பிள் இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த ஈக்குவேஷனோட ஆர்டர் வந்து இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஸ்லைட்ஸில் ஒழுங்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதை பார்த்துக்கிட்டு இதோட பதிலை நீங்கள் எழுதணும். ஓகே, அதனால தான் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த ஈக்குவேஷன் என்ன ஆர்டர் அப்படிங்கிறத நான் இப்போ நடத்துகிறேன். ஓகே, ஸோ அதை பார்த்துக்கிட்டு இந்த கொஸ்டினுக்கான பதிலை கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணிங்க. ஓகே, ஸோ ஓகே, லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் ஜஸ்ட் ஒரு ஜெனரலான ஒரு ஐடியா வந்து லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் நான் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன். என்ன கான்சன்ட்ரேஷன் தானே, ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு டேர்மை தான் இந்த லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் சொல்லியிருக்கும். நம்ம கெமிக்கல் ஈக்குலிபிரியம் சாப்டரில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். டைம் போக 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 என்ன ஆகும்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் கம்மியாகிட்டே இருக்கும், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் அட்டைன் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட்டும் கான்ஸ்டன்ட் ஆகும், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட்டும் கான்ஸ்டன்ட் ஆகும். அந்த ஸ்டேட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஈக்குலிபிரியம் ஸ்டேட்னு சொல்லுவோம். ரைட்? ஸோ இதை நம்ம ஈக்குலிபிரியமுக்கு இப்போ போக வேண்டாம், அப்படி இருக்கட்டும். ஓகே, ஸோ இப்போ ஆக்டிவ் மாசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கணும்னா அந்த ரியாக்ஷனுக்குள்ள பார்ட்டிகிள்ஸ் இருக்கும்ல, ரியாக்டன்ஸ் இருக்கும்ல, அந்த ரியாக்டன்ஸ் எல்லா ரியாக்டன்ஸும் சஃபிஷியண்டான எனர்ஜியோட ப்ராடக்டாக மாறுமான்னு கேட்டிங்கன்னா மாறாது. அந்த ரியாக்டன்ஸ்லேயே செலக்டடாக சில பார்ட்டிகிள்ஸ் ஆர் சில ரியாக்டன்ஸ் தான் வந்து எப்படி இருக்குன்னா அதுக்கு சஃபிஷியண்டான எனர்ஜி இருக்கும். அந்த ரியாக்டன்ட் தான் என்ன ஆகும்னா ப்ராடக்டாக மாறும். ஓகே, ஸோ த ரியாக்டன்ட் விச் ஹேஸ் த சஃபிஷியன்ட் எனர்ஜி அதுதான் நம்ம என்னென்னு சொல்லலாம் ஆக்டிவ் மாஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த ஆக்டிவ் மாஸ் எதை பொறுத்து இருக்குன்னா நம்பர் ஆஃப் ஆக்டிவ் மாஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் கிராம் மோல்ஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் n/v தாமா கான்சன்ட்ரேஷன். ஸோ நம்பர் ஆஃப் number of gram moles of substance or n divided by v. Okay, so active mass அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் மாஸ்னு பார்த்தீங்கன்னா n/v. இது என்ன சிம்பாலிக்காக பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? கான்சன்ட்ரேஷன் மாதிரி இருக்கா? சிம்பாலிக்காக கான்சன்ட்ரேஷன் மாதிரி இருக்கா? ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆமாம். ஆக்டிவ் மாஸ் எதை பொறுத்து இருக்குன்னா கான்சன்ட்ரேஷன். ஆக்டிவ் மாஸ் இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷனே சொல்லிக்கலாம். So okay, so பார்த்தீங்கன்னா தெரியும் at a given temperature the rate of the reaction at a particular instant is proportional to the product of active masses of the reactant at that instant rise to the power which are numerically equal to the number of their respective molecule in stoichiometric equation. So active masses it's fine. Okay, active massக்கு அடுத்த லைன் என்னன்னா அது வந்து எப்படி இருக்குதான் அதோட பவர் வந்து ஸ்டாய்ச்சியோமெட்ரி ஈக்குவேஷன் இருக்குல்ல அந்த ஈக்குவேஷனுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குதான். லைக் அது என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் சொல்கிறது என்ன, நான் முன்னாடி சொன்னதுதான் ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஏன்னு வச்சுக்கணும். அண்ட் அதோட பவரில் வந்து என்ன ஏ பியா மாறுது.
ஸோ இந்த பவரில் வந்து ஸ்டாச்சியோமெட்ரிக் ஈக்குவலண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் சொல்லும். ஆனால் அது டோட்டலாக தப்பு. ஓகே, லா ஆஃப் மாஸ் ஆக்ஷனில் மேலே இருக்கக்கூடிய பாயிண்ட் இட்ஸ் ரைட், பட் செகண்ட் பார்ட் வந்து ராங். ஏன்னா சில ஈக்குவேஷனில் தான் வந்து எப்படி இருக்குதுன்னா ஸ்டாச்சியோமெட்ரிக் ஈக்குவலாக போகுது. அந்த ஈக்குவேஷன் வந்து இருக்குது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒபே ஆகலை. இங்கே ஸ்டாச்சியோமெட்ரிக் ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதை ஒபேலாம் பண்ணலை. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா லா ஆஃப் மாஸ் ஆக்ஷனுக்கு அடுத்த ஒரு லாக்கு என்டர் ஆகுறோம். அதுதான் என்னென்னா ரேட் லா. இதான் ரேட் லாமா. ஸோ ரேட் லால சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ரேட் லா இஸ் அ எக்ஸ்பெரிமெண்டல். இது ரொம்ப முக்கியம். இட்ஸ் அ எக்ஸ்பெரிமெண்டலி அப்சர்வ்ட் எக்ஸ்பிரஷன் இன் விச் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மே ஆர் மே நாட் பி ஸ்டாச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். இப்போ லா ஆஃப் மாஸ் ஆக்ஷனில் எப்படி நம்ம பவரில் வந்து ஸ்டாச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் போட்டோமோ, ஆனால் ரேட் லால போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அதோட பவரில் இருக்கக்கூடிய விஷயம் எல்லாமே வந்து எதை பொறுத்து அமையும்னா எக்ஸ்பெரிமெண்டல் குவான்டிட்டியை பொறுத்து அமையும். இப்போ பாருங்க, இங்கே ப்ரொபோர்ஷனாலிட்டி இருக்கு. இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை மாற்றுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், கேங்கிற ஒரு கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன். இந்த கேங்கிற கான்ஸ்டன்ட் என்னன்னா, வெயிட், அது போகிறதுக்கு முன்னாடி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ரேட் லா அது என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. ஓகே, இந்த கேங்கிறது வெலாசிட்டி கான்ஸ்டன்ட், ஸ்பெசிஃபிக் ரியாக்ஷன் ரேட்னு சொல்லுவாங்க. Now here it is experimental, it may not be depend upon on the every reactant. Okay, ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ரேட்லாம் வந்து எப்போவுமே எக்ஸ்பெரிமெண்டலாக தான் அப்சர்வ் பண்ண முடியும். ஓகே, இட்ஸ் மே நாட் டிபெண்ட் ஆன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எவ்ரி ரியாக்டன்ட் ஆஃப் த ரியாக்ஷன். கான்சன்ட்ரேஷனை பிகாஸ் ஆர்டர் எப்போவுமே வந்து ஆர்டரை இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கணுங்கிற தேவை கிடையாது. இங்கே விஷயம் அதான்ப்பா. இப்போ என்னென்னா இந்த ரேட்லாம் வந்து சொல்லக்கூடியது இட்ஸ் எக்ஸ்பெரிமெண்டல் ஒன். அண்ட் எப்போவுமே வந்து இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. இப்போ ரேட்லாம் மே டிபெண்ட்ஸ் ஆன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சச் ஸ்பீஷீஸ் விச் டு நாட் அப்பியர் இன் த கெமிக்கல் ஈக்குவேஷன் ஆஃப் ஓவரால் ரியாக்ஷன். சில இடத்துல கான்சன்ட்ரேஷன் டிபெண்ட் பண்ணலாம், சில இடத்துல கான்சன்ட்ரேஷன் டிபெண்ட் பண்ண தேவையில்லை. அதுதான் இந்த பாயிண்ட். பட் இது ஏன் எந்த இடத்துல டிபெண்ட் பண்ணணும், எந்த இடத்துல டிபெண்ட் பண்ணாதுங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, த தியரிட்டிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ரேட் லா கேன் பி டன். த ரியாக்ஷன் மெக்கானிசம் இஸ் ஸ்பெசிஃபைட் வித் ஸ்லோ ஸ்டெப். இங்கேயுமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தியரிட்டிக்கலாக நீங்கள் ஒரு ரியாக்ஷனோட ரேட் லாவை இன்டர்பிரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான விஷயம் என்னென்னா ஸ்லோவஸ்ட் ஸ்டெப். இங்கே ஸ்லோ ஸ்டெப்பை வச்சு தான் நீங்கள் கேல்குலேட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு ரியாக்ஷன் இருக்குது. இந்த ரியாக்ஷனில் 3 ஸ்டெப்பில் நடக்குது. ஸ்லோவான ஸ்டெப் இருக்குல்ல, ஸோ ஸ்லோவான ஸ்டெப்பை வச்சு தான் அதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண முடியும்னா ரேட் ஈக்குவேஷனில் யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸ்லோவஸ்ட் ஸ்டெப்பை நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம்னா ரேட் டிட்டர்மினன்ட் ஸ்டெப்பில் யூஸ் பண்ணலாம். ரேட் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த ரேட் கான்ஸ்டன்ட்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை மாற்றுறதுக்கு நம்ம உள்ளே போட்டோம் இல்லை கே, அந்த கேங்கிறது தான் ரேட் கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. இதை இன்னும் ஸ்பெசிஃபிக் ரியாக்ஷன் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. ரேட் கான்ஸ்டன்ட் இதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, இப்போ என்ன, ரேட் இஸ் ஈக்குவல் டு கே அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்டா, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். இப்போ கேயை நீங்கள் டிஃபைன் பண்ணணும்னா ஒன்று பண்ணால் போதும், ஆரை யூனிட்டியாக மாற்றி விட்டுருங்க. ஓகே, ஸோ கான்சன்ட்ரேஷன் இஸ் 1 ஆர் கான்சன்ட்ரேஷன் இஸ் யூனிட்டி. கான்சன்ட்ரேஷனை யூனிட்டியாக மாற்றிட்டீங்கன்னா என்ன ஆகும், ரேட் இஸ் ஈக்குவல் டு கே. கரெக்டாக? ஸோ ஸ்பெசிஃபிக் பார்த்தீங்கன்னா தெரியும், ரேட் கான்ஸ்டன்ட் டிஃபைன்ட் அஸ் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் when என்ன ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். கே இஸ் டிஃபைன்ட் அஸ் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எப்போ, when ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் வந்து யூனிட்டியாக இருக்கும்போது உங்களுக்கு ஈக்குவல் ஆகிடும். அதுதான் இங்கே விஷயம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த இந்த மாதிரி டேர்ம்ஸுக்கு எல்லாமே டெஃபினிஷன் ரொம்ப ஈஸி தான். அங்கே ஈக்குவேஷனில் ஒரு நபரை யூனிட்டியாக மாற்றியாச்சுன்னா மற்றது எல்லாமே முடிஞ்சு. denoted by K. Unit of rate constant changes according to the order of reaction. So order of the reaction பொறுத்து K ஓட யூனிட் மாறிக்கிட்டே இருக்குமா. ஓகே, இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, ரேட்டோட யூனிட் என்னன்னு. வாட் இஸ் த யூனிட் ஆஃப் ரேட்? ரேட்டோட யூனிட் என்ன வரும், மேலே கான்சன்ட்ரேஷனா கீழே டைமா, தட்ஸ் இட். ரேட்டோட யூனிட்னு பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் பை டைம் தான், பிரச்சனையே கிடையாது. ஓகே, ஆனால் ரேட் கான்ஸ்டன்டோட வேல்யூ, ரேட் கான்ஸ்டன்ட் வேறு, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ரேட்டு வேறு, ரேட் கான்ஸ்டன்ட் வேறு. ரேட்டோட யூனிட் எப்போவுமே கான்சன்ட்ரேஷன் பை டைம். கான்சன்ட்ரேஷன் என்ன பண்ணுறது, மோல்ஸ் பெர் லிட்டர். ஓகே, கான்சன்ட்ரேஷன் என்ன,
mole per liter dot time. Okay, or time க்கு என்ன செகண்ட்ஸ்னு போடலாம். That's it. அடுத்தது characteristics of rate constant. rate constant பத்தி சொல்றாங்க. இப்போ rate constant வந்து greater the value of rate constant. rate constant வேல்யூ அதிகமாக ரேட் வந்து speed of the reaction அதிகமாக இருக்கும். next each reaction has a definite value of rate constant at particular temperature. ஒரு இப்போ ரேட் கான்ஸ்டன்ட் வந்து டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்குமா, டெம்பரேச்சர் வேரியாக ரேட் கான்ஸ்டன்ட் வேரி ஆகும். அது எப்படி வேரி ஆகுங்கிறத வந்து அரிகினியஸ் ஈக்குவேஷனை பார்க்கும்போது புரியும். The value of rate constant for the same reaction changes with the temperature. Temperature change ஆக rate constant change ஆகும். The value of the rate constant of the reaction does not depends upon the concentration of the reactant. Okay, rate constant எப்பவுமே கான்சென்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்காது. அது வந்து இந்த பாயிண்ட். அண்ட் யூனிட் ஆஃப் த ரேட் கான்ஸ்டன்ட் எப்படி இருக்கும், ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஒவ்வொரு ஆர்டருக்கும் ஒவ்வொரு ரேட் கான்ஸ்டன்ட்டோட யூனிட் இருக்கும். அது என்னன்னு பார்த்துக்கலாம். இப்போ ஜெனரலா ஓகே ரேட், ஓகே ஜெனரல் இப்போ ரேட் கே கரெக்டா. கே அங்கே இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், கான்சென்ட்ரேஷன் தானே, இது கான்சென்ட்ரேஷன் தானே, கான்சென்ட்ரேஷன் மேலே இருக்கிறது வந்து என். ஸோ இந்த என்னங்கிறது என்ன, ஆர்டர். கேங்கிறது ரேட் கான்ஸ்டன்ட், கே ரேட் கான்ஸ்டன்ட். ரேட்டுங்கிறது என்ன, ரேட்டோட யூனிட் என்ன, கான்சென்ட்ரேஷன் பை டைம் தானே ரேட், டிவைட் பை கே. கான்சென்ட்ரேஷன் பவர் என்ன. இப்போ என்ன பண்ணலாம், கே இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், கான்சென்ட்ரேஷன் பவர் 1 மைனஸ் என். ஏன்னா இங்கே இருக்கிறது டினாமினேட்டர் வந்துடும், 1 மைனஸ் என் ஆகிடும். அண்ட் டி மட்டும் செப்பரேட் ஆகிடும், டி பவர் மைனஸ் 1. ஓகே, இது வந்து ஜெனரலான ஒரு ஃபார்ம். ஓகே, ஒவ்வொரு ஆர்டருக்கும் ஒவ்வொரு ரேட் ஈக்குவேஷன், லைக் ரேட் கான்ஸ்டன்டோட யூனிட் வேல்யூ. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், 0th ஆர்டர்னு எடுத்தால் என்ன ஆகும், என் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே 0 போடுறீங்க, போட்டால் கான்சென்ட்ரேஷனுக்கு பவர் 1, அப்போ என்ன மோல் லிட்டர் இன்வெர்ஸ், தட்ஸ் ஃபைன். அண்ட் செகண்டுக்கு டீங்கிறது எஸ் தானே, ஸோ அப்போ செகண்ட் இன்வெர்ஸ் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் எடுத்தால் என்ன ஆகும், என்னோட வேல்யூ 1 ஆகிடும், 1 மைனஸ் 1, இந்த டேர்ம் என்டையராக 0. ஸோ டைம் மட்டும் தான் இருக்கும், ஸோ செகண்ட் இன்வெர்ஸ். செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கும் அதே தான், என்ன ஆகும் 1 மைனஸ் 2 வரும், அப்போ என்ன ஆகும், கான்சென்ட்ரேஷனோட பவர் -1 இருக்கும், அப்படின்னா என்ன டினாமினேட்டர் போயிடும். ஸோ லிட்டர் மோல் இன்வெர்ஸ் செகண்ட் இன்வெர்ஸ் தான் வரணும். அண்ட் தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன் போட்டிங்கன்னா அதே தான், பவரில் என்ன இருக்கக்கூடிய இடத்துல 3 போட்டிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ இந்த மாதிரி மாறிடும். ஸோ நெக்ஸ்ட் இன்டெகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். இப்போ ஃபர்ஸ்ட் 0th ஆர்டர் ரியாக்ஷன் எடுக்கிறேன். 0th ஆர்டர் ரியாக்ஷன்னா ஆர், ஓகே ரேட் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகும், ரேட் கான்ஸ்டன்ட் டிவைடட் பை மல்டிப்ளை பை ரியாக்டன்ட் ரேட்னு எடுக்கிறேன். ஓகே, 0th ஆர்டர் ரியாக்ஷன்னா ரியாக்டனோட கான்சென்ட்ரேஷனோட பவர் இருக்குல்ல, பவர் வந்து 0மா. ஸோ 0னா ஆர் இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி போட்டாச்சு. ஓகே, ஜஸ்ட் லீவ் இட். அண்ட் ஆர் ரேட்டுங்கிறது என்ன, டி ஆர் பை டிடி தானே. ஓகே, நவ் கே வேணா இப்படி போடலாம், இங்கே என்ன ஏ தானே ப்ராடக்டாக மாறுது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் நான் எழுதிக்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ரேட் ஆர் டிஎக்ஸ்னு போட்டுக்கிறேன், டிஎக்ஸ் டிஏ டிவைட் பை டிடின்னு எடுத்துக்கிறேன். டிடி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், கே ரேட் கான்ஸ்டன்ட் மல்டிப்ளைட் பை ஏ பவர் 0. ஸோ என்ன பண்ணலாம், டி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு கே, இங்கே பவர் 0ங்கிறனால அப்படி விட்டுறலாம், டிடின்னு எடுத்துக்கிறேன். இப்போ ரெண்டு பக்கமும் நான் என்ன பண்ணுறேன், இன்டெகிரேட் பண்ணால் என்ன ஆகும், டி இப்போ என்ன ஆகும், இது வந்து A0 minus AT. Okay, A0 minus AT is equal to K T னு வரும். So this is the first integrated form of 0th order reaction. So இது 0th order reaction ஓட integrated form. ஏன்னா KT is equal to initial concentration minus final concentration, right? That's it. இங்க இருக்கு. ஸோ இங்கே C யூஸ் பண்ணியிருக்காங்க, நான் ஏன்னு யூஸ் பண்ணியிருக்கேன். ஏ நாட்டுக்கு வந்து இனிஷியல் கான்சன்ட்ரேஷன், ATங்கிறது at a particular time, initial concentration of A at a particular time. Okay, so that's it. இப்போ T half னு எடுக்கிறேன்.
டி ஹாஃப்னா என்னன்னா ஹாஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. ஹாஃப் லைஃப். ஸோ ஹாஃப் லைஃப்னா என்ன, ஒரு இருக்கக்கூடிய ரியாக்டனோட கான்சன்ட்ரேஷன் இருக்குல்ல, அந்த ரியாக்டனோட கான்சன்ட்ரேஷன் ஹாஃப் வந்து ப்ராடக்டா மாறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ அதான் டி ஹாஃப்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டி ஹாஃப்ல என்ன ஆகும், at t half at is equal to a naught divided by 2. ஓகே, இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஹாஃபா மாறுறதுக்கு தேவையான டைம். அப்படி போட்டிங்கன்னா என்ன ஆகும், a naught minus a naught by 2. அப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா a naught divided by 2kன்னு வரும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஹாஃப் லைஃப். ஸோ ஜீரோத்தோட ஹாஃப் லைஃபோட வேல்யூ என்னன்னா a naught divided by 2k. got it? 2k கிட்ஸ் தான், உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ a naught divided by 2k. got it? that's it. ஸோ நெக்ஸ்ட் இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா H2Cl2. ஓகே, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஓகே, அது ஃபார்மேஷன். அதோட ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா இந்த பிரசன்ஸ் ஆஃப் H-mu, இது வந்து என்ன ரியாக்ஷன்னா ஜீரோத் ஆர்டர் ரியாக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வித் மெட்டல் சர்ஃபேஸ். அமோனியா இருக்குது, அமோனியா வந்து N2 H2 பிரிகிறது வந்து ஜீரோத் ஆர்டர் ரியாக்ஷன்மா. ஓகே, நோ அட் ஹை ப்ரெஷர் இங்கே இருக்கக்கூடிய இந்த அமோனியா வந்து லைக் அமோனியாவோட டீகம்போசிஷன் இருக்குல்ல, இது வந்து ஜீரோத் ஆர்டர் ரியாக்ஷன். ஆனால் இதுக்கும் ஒரு கண்டிஷன் இருக்குது, என்னன்னா அட் ஹை ப்ரெஷர். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அட் ஹை ப்ரெஷர். இது ரொம்ப முக்கியம். அட் ஹை ப்ரெஷர் ரொம்ப முக்கியம். அட் ஹை ப்ரெஷர் என்ன ஆகும்னா அந்த மெட்டல் சர்ஃபேஸ் இருக்குல்ல, மெட்டல் சர்ஃபேஸோட எல்லா ஆக்டிவ் சென்டர்ஸும் எப்படி இருக்குன்னா ஆக்குப்பை ஆகிருக்கும். ஆக்குப்பை ஆனால் என்ன ஆகும், அதுக்கு மேலே ஒரு ரியாக்டண்டால வந்து உட்கார முடியாது. உட்கார முடியாதனால என்ன ஆகும், இந்த ரியாக்ஷன் வந்து ஜீரோ தாட் ரியாக்ஷனாக மாறிடும். எனி ஃபர்தர் இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர் டஸ் நாட் இன்க்ரீஸ் த அமௌண்ட் ஆஃப் அப்சர்வ்ட் பெர் யூனிட் ஏரியா. ஓகே, அப்சர்ப்ஷன் வந்து கம்மி ஆகுங்கிறது தான் கெட் ஆகும். In such a case, rate of the reaction does not depends on the pressure on the reactant or concentration of reactant. இப்போ pressure, இப்போ நீங்கள் gases யூஸ் பண்ணுறீங்கன்னா இங்கே ஒரு டேர்ம் நீங்கள் பார்க்கலாம், கான்சன்ட்ரேஷன். கான்சன்ட்ரேஷன் வந்து இப்போ லிக்விட் கேஸுக்கு ஜென்ரலாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ கேஷியஸ் ரியாக்டன்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் மோஸ்ட்லி ப்ரெஷர் யூஸ் பண்ணலாம். ப்ரெஷர்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது, கான்சன்ட்ரேஷன் இருக்கிற இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஏடிஎம் நீங்கள் போட்டால் போதும். ஓகே, இந்த ஈக்குவேஷனில் கான்சன்ட்ரேஷன் இருக்கிற இடத்துல ஏடிஎம் போட்டிங்கன்னா இட்ஸ் ஃபைன். Now here the reaction belonging to zeroth order at high pressure. Okay, at high pressure இந்த ரியாக்ஷன் வந்து எனக்கு என்ன zeroth order may become first order. எப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர்னா லோ ப்ரெஷரில் இது ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஏன், பிகாஸ் மெட்டலோட சர்ஃபேஸில் அந்த ரியாக்ஷன் வந்து உட்காரும், அதனால இது ஃபர்ஸ்ட் ஆர்டராக மாறிடும். நெக்ஸ்ட் தட்ஸ் இட். இப்போ பார்த்தீங்கன்னா ஜீரோத் ஆர்டரோட 50% நீங்கள் டீகம்போஸ் ஆகும்போது உங்களுக்கு எவ்வளோ ரியாக்டன்ட் லெஃப்டாக இருக்குன்னா என்ன, 50% டீகம்போஸ்னா A0 டிவைட் பை 2, 75%னா A0 டிவைட் பை 4, 100% கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா ஜீரோ ஆகிடும். ஓகே, இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன் வந்து அப்படியே ஜீரோ ஆகிடும். இப்போ ரேட் கான்ஸ்டன்ட்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. முன்னாடி பார்த்து ரேட் ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதில் இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, பண்ணிக்கிட்டு T 50%, T half, T 75 and T 100%, அது மட்டும் போட்டால் போதும். இப்போ டைம் எடுக்கிறீங்க, T 50னா A0 டிவைட் பை 2K நம்ம கேல்குலேட் பண்ணதான். இப்போ 75%னா ஒன்றுமே கிடையாது, 3/4 ஆகும். ஓகே, இங்கே இருக்கிறதுல 2 போட்டிருக்கும், A0 டிவைட் பை K தானே, இதில் 2 இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 4, 3/4 அண்ட் 100% ஜஸ்ட் K மட்டும் போட்டால் போதும். இது மட்டும் ஜென்ரலாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் ஹியர் கிராஃபிக்கல் ரிப்ரசன்டேஷன் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷனுக்கும் டைமுக்கும் ஒரு கிராஃப் போட்டோம்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா நெகட்டிவ் ஸ்லோப் கிடைக்கும். அதுக்கான காரணம் என்னன்னா வாட் இஸ் த ரேட் டிவைட் T A0 by minus 80 தானே, ரைட்? ஸோ இப்போ கான்சன்ட்ரேஷன் எடுக்கிறேன், கான்சன்ட்ரேஷன் என்ன வரும், T is equal to A0 minus 80 தானே. ஓகே, 80 is equal to initial concentration A0, ரைட்டா, minus KT plus A0 இப்படி தானே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா y is equal to minus mx plus c இருக்கு. ஸோ ஸ்லோப் m-ஓட வேல்யூ என்ன, minus k, அண்ட் இன்டர்செப்டோட வேல்யூ என்ன, A0.
தட்ஸ் இட். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து இன்டர்செப்ட் என்ன வேல்யூ A0 இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் அண்ட் ஸ்லோப் பார்த்தீங்கன்னா -k கிடைச்சா. இப்போ பாருங்க ஜீரோத் ஆர்டர் ரியாக்ஷனில் ரேட் ஓகே ரேட் வந்து என்ன இண்டிபெண்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். ஆர் யூ அக்ரி ஆர் நாட்? பிகாஸ் ரேட் இஸ் ஈக்குவல் டு கே அண்ட் இது வந்து என்ன இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் பவர் 0. ஸோ இது டோட்டலாக 0 தான். ஸோ ரேட் வந்து என்ன கான்ஸ்டன்ட். ஸோ கான்சன்ட்ரேஷனுக்கும் ரேட்டுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லாதனால எனக்கு ரியாக்ஷன் கான்ஸ்டண்டாக இருக்கும். உங்களுக்கு ஈக்குவேஷன் இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டி ஹாஃப் எடுக்கிறேன். டி ஹாஃபோட ஈக்குவேஷன் என்ன? டி ஹாஃப் இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் டிவைட் பை 2k தானே. am I right or wrong? ஸோ இப்போ பாருங்க y is equal to mx. ஸோ இதில் ஸ்லோப் எனக்கு என்ன ஸ்லோப் m is equal to 1/2 k. got it? ஸோ ஸ்லோப்போட வேல்யூ கிடச்சா வேறு ஒன்றுமே கிடையாது. டி ஹாஃபோட ஈக்குவேஷன் போட்டுக்கோங்க. அதுலேருந்து ஸ்லோப் எடுத்து என்ன வேல்யூ k தான் வந்துச்சு. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனாலும் கிடையாது. இதில் என்ன நடக்கும்? ரியாக்டரோட கான்சன்ட்ரேஷனை நான் டபுள் பண்ணால் ரியாக்ஷனோட ரேட்டும் டபுள் ஆகும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இங்கே வேணால் இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ இதோட ரேட்லாம் நான் எழுதுகிறேன். ரேட் இஸ் ஈக்குவல் டு ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் தானே என்ன dx இந்த ரேட்டை வந்து நான் dA/dtன்னு போடுறேன் by dt is equal to rate. இப்போ நான் ரெண்டு பக்கம் என்ன பண்ணுறேன் இன்டெகிரேட் பண்ணுறேன். d ஒரு ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணேன். ஓகே என்னென்னா dt அந்த பக்கம் கொண்டு போயிட்டு இந்த ஏ இந்த லெஃப்ட் சைட் கொண்டு வந்திருக்கேன். ஓகே ரெண்டு பக்கம் டினாமினேட்டர் லைக் இன்டெகிரேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நேச்சுரல் லாக் ஆஃப் a0 மைனஸ் ஏடின்னு வரும் equal to kt. okay that's it. next now natural log normal log மாத்தும்போது 2.303 divided by the t நான் இந்த பக்கம் கொண்டு வரேன். so k is equal to 2.303 divided by t and log ஆக்சுவலி இது வந்து இப்படி போடுறத விட டைரெக்டாக எப்படி போடுவாங்க a0 டிவைட் பை 18 எழுதிக்கிறேன். ஓகே ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணால் உங்களுக்கு இந்த ஃபார்ம் கிடைக்கும். இந்த ஃபார்ம்லேருந்து ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகே ஸோ இங்கே A0ங்கிறது வந்து இனிஷியல் கான்சன்ட்ரேஷன், ATங்கிறது வந்து அட் டைம் கான்சன்ட்ரேஷன் அட் பர்டிகுலர் டைம். ஓகே இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுதான் என்னென்னு சொல்கிறேன்னா ATன்னு சொல்கிறேன். இது வந்து A0. ஓகே வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இது வந்து நமக்கு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. ஸோ கிடச்சா தட்ஸ் இட். A0 டிவைட் பை AT got it. வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ பாருங்கள் கேயோட வேல்யூ 2.303 divided by T2 minus T1. the T கொடுத்துருக்காங்க. இப்போ வேரியஸ் டைம். ஸோ எக்ஸ்பிரஷன் ஃபார் த ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் அ ரியாக்ஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஓகே ஃப்ரம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் அட் டூ டிஃப்ரெண்ட் டைம்னா இங்கே கீழே இந்த இடத்துல வந்து T2 minus T1 அண்ட் கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா A1 divided by A2ன்னு போட்டால் போதும். ஓகே இப்போ இங்கே தான் எக்ஸாம்பிள். ஸோ உங்களுக்கு தந்த ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, அந்த கொஸ்டினில் நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தேன். அந்த ஹோம்ஒர்க்கில் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் கால்குலேட் பண்ண சொல்லியிருந்தேன். இங்கே அந்த கொஸ்டின் இருக்குதான்னு நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே என்னால் க்ளூ கொடுக்க முடியாது. ஓகே ஸோ த தேர்மல் டீகம்போசிஷன் ஆஃப் N2O5 H2O2 அமோனியம் நைட்ரேட் அண்ட் SO2Cl2 இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதோட ரேட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹைட்ரோஜனேஷன் ஆஃப் ஈத்தீன். ஓகே ஹைட்ரோஜனேஷன் ஆஃப் ஈத்தீன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இங்கே இருக்கக்கூடிய C2H4 ஓகே இந்த C2H4 மட்டும்தான் ஸ்லோவஸ்ட் ஸ்டெப்பில் இன்வால்வ் ஆகும். ஓகே அதனால தான் வந்து இது எனக்கு எப்படி இருக்குது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹாஃப் லைஃப் பீரியட் T half. ஸோ T halfல என்ன ஆகுமா T half என்ன ஆகும் A0 வந்து எப்படி மாறும் T halfல A0 வந்து டிவைட் பை 2 தானே வரும். A0 டிவைட் பை 2ன்னு போடணும்.
ஸோ அப்படி போடும்போது இங்கே ஈக்குவேஷன் என்ன ஆகும்னா k is equal to 2.303 divided by என்ன t ஸோ ஓகே t and log a naught divided by a naught divided 2 ஸோ a naught கட் ஆகும் கட் ஆனால் 2.303 divided t and இங்கே என்ன log 2 வரும் ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 0.693 divided t வரும் இங்கே இருக்கு ஸோ டீங்கிறது என்ன t half தானே t half ஸோ அதோட அடுத்த ஸ்டெப் தான் இங்கே நான் எழுதியிருக்கேன் ஸோ ரேட் கான்ஸ்டன்ட் k is equal to 0.693 ஸோ இதுலேருந்து ஒரு விஷயம் என்ன தெரியும்னா this first order reaction la t half is independent of initial concentration zeroth order reaction la nalla note பண்ணிக்கோங்க zeroth order reaction la rate okay rate independent of initial concentration இங்க t half first order reaction la t half னு பாத்தீங்கன்னா rate independent of initial concentration okay integrated rate equation for first order gas phase reaction னா இங்க பெருசா விஷயம் எல்லாம் கிடையாது இங்க பாருங்க rate constant k is equal to என்ன வரும் 1/t natural log a naught divided by at இது வந்து கான்சன்ட்ரேஷன்ல நான் இப்படி சொல்லியிருக்கேன் இப்போ பிரஷர்னு வருது இப்போ கேஷியஸ்ல பிரஷரை மட்டும் பார்க்கும்போது நம்ம என்ன பண்றதுன்னா இது என்ன இனிஷியல் ப்ரெஷர் கரெக்டா இது இனிஷியல் ப்ரெஷர் என்ன பண்ணலாம் இனிஷியல் ப்ரெஷர் வந்து p நாட் நான் சொல்றேன் ஸோ இந்த இடத்துக்கு நான் p நாட்னு வைக்கிறேன் ஆனா இது என்ன சார் இதுக்கு நம்ம என்ன பண்றதுன்னா இது ஃபைனல் ப்ரெஷர் ரைட்டா ஸோ இது வந்து ப்ரெஷர் அட் பர்டிகுலர் டைம் இது எப்படி கால்குலேட் பண்றது இனிஷியல் ப்ரெஷர் ஓகே ஃபைனல் ப்ரெஷர் எப்படி கால்குலேட் பண்றதுன்னா இங்க பாருங்க ஸோ இப்போ ஜெனரலாக ஒரு ஈக்குவேஷன் ஏ வந்து பி அண்ட் சியாக மாறுது இனிஷியல் ப்ரெஷர் வந்து பி நாட் ஆஃப்டர் டைம் போகும்போது என்ன ஆகுதுன்னா பி நாட் மைனஸ் பின்னு மாறுது இப்போ இந்த இடத்துல டோட்டல் ப்ரெஷர் நான் கால்குலேட் பண்ண எனக்கு எப்படி இருக்கும் ஸோ பி டோட்டல் ஈக்குவல் என்ன ஆகும் பி நாட் மைனஸ் பி ஏன்னா இங்கே இந்த இடமும் வரும்ல இந்த இடமும் எனக்கு இன்வால்வ் ஆகும் பி நாட் மைனஸ் பி அண்ட் plus p and again plus p right up so ipo total pressure at this time okay at this time pathina p total is equal to p naught plus p nancha சரி வந்துருச்சு இப்போ இந்த இடத்துல இருந்து நான் என்ன பண்ணலாம்னா நார்மல் இந்த p என்னால கால்குலேட் பண்ண முடியும் partial pressure of this gases ஃபைன் பிரச்சனை இல்லை ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த பியோட வேல்யூ என்னால் கால்குலேட் பண்ண முடியும் சரி இந்த ஈக்குவேஷனை நான் என்ன பண்ணுறேன் இந்த டேர்மில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் பிகாஸ் பிடி இதுதான் நான் என்ன திஸ் இஸ் நத்திங் பட் மை பிடி ஸோ இதோட வேல்யூ எனக்கு வேணும் பிடி இஸ் ஈக்குவல் நான் என்ன பண்ணுறேன் பி நாட் மைனஸ் ரைட் பி நாட் மைனஸ் பி இருக்கிற இடத்துல பிடி மைனஸ் பி நாட்னு போட்டுரும் sorry minus and minus in plus side so appo enna agum 2p0 minus pt normal so pt ங்கிறது total pressure okay pt ங்கிறது total pressure இங்க நீங்க small t ல கொடுத்திருக்காங்க it's okay so நான் pt ங்கிறது total pressure நான் இப்போ இந்த ஈக்குவேஷன் நான் மாத்துறேன் இந்த ஈக்குவேஷனை மாத்தினா எனக்கு என்ன ஆகும் so இங்க இருக்கிற மாதிரி நான் இந்த ஈக்குவேஷனை மாத்தினா எனக்கு எப்படி இருக்கும்னா இனிஷியல் பிரஷர் என்ன p0 minus divided by இங்க என்ன ஃபைனல் at particular time pt is equal to என்ன வரும் 2p0 minus total pressure okay இந்த pt ங்கிறது வந்து total pressure so இதுதான் இங்க கொடுத்திருக்காங்க வேற எதுவுமே கிடையாது okay nothing different இதே தான் இங்கே இருக்கு in pressure okay in terms of pressure னு பாக்கும்போது இதுதான் and the pressure நம்ம என்ன யூனிட்ல சொல்லுவோம் atm ங்கற யூனிட்ல நம்ம மென்ஷன் பண்ணுவோம்பா so இது ஜெனரலான இப்போ 50% டீகம்போஸ் ஆயிடுச்சுனா இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகும் half கம்மி ஆயிடும் கரெக்ட்டா half குறைஞ்சிரும் a/2 மாறிடும் ரைட்டா ஸோ ரியாக்டன் லெஃப்ட் எவ்வளோ ரியாக்டன் லெஃப்டாக இருக்கணும் a/2 மைனஸ் பண்ணால் போதும் இல்லை 75% வந்து ரியாக்ஷன் முடிஞ்சிருச்சு கம்போசிட் 75% டிகம்போஸ் ஆயிடுச்சு ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா a - 3a/4 வரும்
அடுத்து 99.9% வந்து டீகம்போசிஷன் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? A மைனஸ் 99.9A டிவைட் பை 100. ஓகே, இது பெர்சன்டேஜ். இப்போ ரேட் கான்ஸ்டன்ட் இதுங்க பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண வேண்டாம். என்ன லாக் நியூமரேட்டர் ஏ தான். ஏன்னா என்ன? ஏ நாட். ஏ நாட் இங்கே பார்த்தீங்கன்னா ஏ நாட் பை 2ன்னு போட்டால் போதும். இங்கே இது என்ன? ஏ நாட் பை 2. இப்போ இங்கே பார்க்கலாம் k is equal to 2.303 divided by t ஆஃப் லாக் a. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா a by 4. ஓகே, ஏன்னா 75% டீகம்போஸ் ஆனனால இங்கே a by 4ன்னு வரும். ஓகே, நெக்ஸ்ட் log k is equal to 2.303 divided by t log a by a divided by 100ன்னு வரும். இட்ஸ் ஜென்ரலான ஒரு விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் டைம்னு பார்த்தீங்க 50%னா என்ன? நமக்கு log 2 log 2ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? k t half ஓட வேல்யூ. ஸோ தட்ஸ் இட், t half. அண்ட் அதே மாதிரி t 75% பார்த்தீங்கன்னா அதே மல்டிப்ளை பை 2 வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா log 10 3 log 10ஓட வேல்யூ. ஜஸ்ட் இதெல்லாம். ஸோ இப்போ கிராஃப்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரேட்டுக்கும் கான்சன்ட்ரேஷனுக்கும் கிராஃப் வரைஞ்சா என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்னா ரேட் இஸ் ஈக்குவல் டு k இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். ஸோ இப்போ இது டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கனால என்ன பண்ணுறது? டேரெக்டாக இப்படி போட்டுற வேண்டியதான். y is equal to mx. ஓகே, இதோட ஸ்லோப்னு பார்த்தீங்கன்னா ரேட் கான்ஸ்டன்ட். தட்ஸ் இட், ஸ்ட்ரைட் லைன். இப்போ இங்கே பார்க்கலாம் இன்டர்செப்ட் லாக். இது என்ன? லாக் a மைனஸ் எக்ஸ் பை டைமுக்கும் கிராஃப் வரைஞ்சா என்ன ஆகும்? kt is equal to 2.303 லாக் a divided by a minus x போட்டால் என்ன ஆகும்? kt divided by 2.303. okay, again minus டினாமினேட்டர் கொண்டாச்சு. இங்க நான் லாக் இங்க பாத்தீங்கன்னா பிளஸ் லாக் ஏன்னு வரும். யா, தட்ஸ் இட். ஜஸ்ட் அந்த ஃபார்முல இருந்தா நான் இந்த ஃபார்ம் கொண்டு வந்திருக்கேன். என்னன்னா இப்போ லாக் ஏ பை ஏ மைனஸ் எக்ஸா, இதை நான் ஜெனரலாக எப்படி போடலாம்னா லாக் ஏ மைனஸ் லாக் ஏ மைனஸ் எக்ஸ்ன்னு போடலாம். அப்படி போட்டு நான் என்ன பண்ணுறேன்னா லாக் ஏயை நான் இந்த பக்கம் ரைட் சைடு கொண்டு வரேன், மைனஸ் ஏ பை எக்ஸை இந்த போடுறேன். ஃபர்தர் என்ன பண்ணுறேன்? இந்த மைனஸை இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ், இது மைனஸ் இருந்தது ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்செப்ட் என்னாச்சு? லாக் ஏ. திஸ் இஸ் மை சி. இப்போ இது ஈக்குவேஷன் எப்படி இருக்கு? y is equal to mx plus c இருக்கா? ஸோ இப்போ m ஓட வேல்யூ என்ன? இங்கே இருக்கு. m ஓட வேல்யூ tங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ், ரைட்டு, முடிஞ்சு. ஸோ k 2.303 வேல்யூ முடிஞ்சு. அண்ட் இன்டர்செப்ட் c ஓட வேல்யூ என்ன? log a கிடைச்சா. ஸோ திஸ் இஸ் மை இன்டர்செப்ட். அண்ட் ஸ்லோப்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு. ஸ்லோப் k மைனஸ் k டிவைட் 2.303. ஸோ நெக்ஸ்ட் கிராஃப்னு பார்த்தீங்கன்னா log a பை a மைனஸ் எக்ஸ். அப்படி பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? kt is equal to 2.303 log a divided by a minus x. So இது வந்து டினாமினேட்டர் கொண்டு வந்தா என்ன ஆகும்? kt divided by 2.303 is equal to உங்களுக்கு log a minus x வருமா? Yeah, then it's fine. So இப்போ இது எப்படி இருக்கு? இது வந்து எனக்கு y, இது பார்க்க எப்படி இருக்கு? mx. So y is equal to mxங்கிற ஃபார்முலால இருக்கா? Yeah, plus fine. ஸோ இப்போ எம்மோட வேல்யூ என்ன? ஸ்லோப்போட வேல்யூ பார்த்தீங்கன்னா k டிவைட் பை 2.303 என்ன இருக்குது? k 2.303 முடிஞ்சு. ஸோ ஸ்லோப் முடிஞ்சு. இப்போ இன்டர்செப்ட் பார்த்தீங்கன்னா 0. இன்டர்செப்ட் c வந்து 0, ரைட்டா? யா, இட்ஸ் ஃபைன். எஸ், ஓகே. இப்போ இது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் கிராஃப் கிடைச்சா. ஏன் பாசிட்டிவ் கிராஃப்? பிகாஸ் இது வந்து ஸ்லோப் வந்து உங்களுக்கு ப்ளஸில் இருக்கனால இது பாசிட்டிவ் லைன். அப்புறம் இங்கே என்ன இருக்குது? டி ஹாஃப் கான்சன்ட்ரேஷன். இப்போ டி ஹாஃப்மா, டி ஹாஃப்னா என்ன வரும்? 0.693 டிவைட் பை வாட்? கேயா? கே, தட்ஸ் இட். ஸோ இங்கே பாருங்க, இங்கே டி ஹாஃப் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன்ங்கிறனால எனக்கு லைன் இந்த மாதிரி கிடச்சி. அவ்வளோதான். இப்போ அடுத்து சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் மாதிரி இருக்கும், சில நேரத்தில் டக்குன்னு பார்க்கறதுனால பார்த்துங்க. சில இடத்துல நம்ம திங்க் பண்ணும்போது பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் மாதிரி இருக்கும்.
இப்போ முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் இப்போ ரியாக்டன்ஸ் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அந்த கொஞ்சம் பேர் இருக்கக்கூடிய ரியாக்டன்ட்ல சில பர்ட்டிகுலர் நபரோட கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருந்துச்சுன்னா, அவரோட ஆர்டர நம்ம எப்படி எடுப்போம்? 0வா எடுக்கணுங்கிற ஒரு விஷயத்த நான் முன்னாடியே சொன்னேன். ஓகே. ஸோ அதே தான் இங்கேயுமே சூடோ ஆர்டர் ரியாக்ஷன் வரும்போது வரதுக்கான காரணம் என்னன்னா, இப்ப நான் டக்குன்னு பார்க்கும்போது இங்க என்ன? அம்மா அசிட்டேட் இருக்கு ரைட்டா? அசிட்டேட் இருக்கு, வாட்டர் இருக்கு. 2மே இருக்கிறனால நான் என்ன திங்க் பண்ணுவேன்னா, இது செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனா இருக்குமோன்னு திங்க் பண்ணுவேன். இப்போ பாருங்க, இது A, இது A, இது B. இப்போ இங்க Bங்கிற அந்த நபரோட கான்சன்ட்ரேஷன் இருக்குல்ல, அவர் வந்து எக்ஸஸா இருக்கிறாரு. எக்ஸஸா இருக்கும்போது அத நாம என்னன்னு பண்ணுவோம்? 0 ஆர்டரா கன்சிடர் பண்ணுவோம். ரைட்டா? ஏன்னா இங்க ரியாக்ஷன் இவரோட கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் ஆகுதுல்ல, அந்த சேஞ்ச் வந்து நம்ம நெக்லிஜிபிளா தான் இருக்கும். அதனால நம்ம என்ன பண்றோம்? இவரோட பவர 0 ஆக்குறோம். 0 ஆக்குறனால இது என்ன ஆகுது? செகண்ட் ஆர்டர்னு நெனச்ச விஷயம் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு? ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனா மாறிடுச்சு. ஏன்னா இவர் வந்து 0 ஆர்டர், இவர் 0. அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனா மாறிடுச்சு. இதுதான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இப்போ இதே இடத்துல இந்த Bயோட கான்சன்ட்ரேஷனை எக்ஸஸ்ல இருந்து நான் கம்மி பண்ணிட்டேன்னா இது என்ன ஆகும்? செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனா மாறிடலாம். ஓகே. ஸோ இங்க ஒரு பெர்சனோட கான்சன்ட்ரேஷன் நான் எக்ஸஸா வைக்கிறதுனால நான் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனா மாறிடுச்சு. இன் விச் order with respect to each reactant is 1. Okay, so that overall order of reaction is 2. Okay, fine, not a big deal. நான் 2 தான் நினைப்பேன். 2 தான். Okay, 2 தான். Reactions are not truly the first order, but under certain condition become the reaction is first order. It's called pseudo first order. Pseudo first order na pseudo order mean first order மாதிரி இருக்காது. Okay, first order மாதிரி கிடையாது. ஆனா சில கண்டிஷன், எந்த கண்டிஷன்? ஒரு பர்ட்டிகுலர் பெர்சனோட கான்சன்ட்ரேஷன் நான் எக்ஸஸ் ஆகும்போது என்ன ஆகுது? எனக்கு அது 0 அவரோட அந்த பர்ட்டிகுலர் பெர்சனோட ஆர்டர் 0வா மாறுது. 0வா மாறுறனால எனக்கு என்ன ஆகும்? அந்த ரியாக்ஷன் will become ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனா மாறுது. இதுதான்ப்பா கான்செப்ட். இங்க பாருங்க, ஆசிட் கேட்டலைஸ்ட் ஹைட்ராலிசிஸ் ஆஃப் எத்தில் அசிட்டேட். இங்க பார்த்தீங்கன்னா இங்க 2 பேர் இருக்கிறாங்க. அசிட்டேட் இருக்கு, வாட்டர் இருக்கு. வாட்டர் வந்து எனக்கு எக்ஸஸா இருக்கிறனால, ஓகே, இவர் எக்ஸஸா இருக்கிறனால இந்த ரியாக்ஷன்ல இவரோட கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. இப்போ நம்ம அயானிக் ஈக்விலிபிரியம், கெமிக்கல் ஈக்விலிபிரியம் நம்ம ஜஸ்ட் ஸ்பெஷலி அயானிக் ஈக்விலிபிரியம் தான். ஓகே, அது அந்த வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் கான்ஸ்டன்டா மாறுது. ரைட்டா? இங்க பாருங்க, இப்போ இதோட K is equal to rate. இப்போ இந்த ஈக்குவேஷன் நான் எடுக்கிறேன். இந்த ஈக்குவேஷன் எடுக்க rate is equal to K concentration of ethyl acetate. Okay, next concentration of H2O. இவர் வந்து எக்ஸஸா இருக்கிறனால நான் என்ன பண்ணுவேன்? இவர் வந்து எனக்கு என்ன? கான்ஸ்டன்ட். இவர் கான்ஸ்டன்டா? ரைட்டா? நம்ம அயோனிக் ஈக்விலிபிரியம் இத பத்தி பார்த்திருக்கோம். ஓகே, கான்ஸ்டன்ட். இதுவும் கான்ஸ்டன்ட், இதுவும் கான்ஸ்டன்ட். ஓகே, சோ இந்த ரெண்டும் கான்ஸ்டன்டா இருக்கிறனால நான் என்ன பண்றேன்? நார்மலா ஜெனரலான கான்ஸ்டன்டாவே போட்டுக்கிறேன். KNA போட்டுக்கிறேன். KNA போட்டு CH3 COO CH3. தட்ஸ் இட். இப்போ இதோட ஆர்டர் என்னமா? ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனா மாறிடுச்சா? இங்க முன்னாடி இருந்த டேர்ம் வந்து கான்ஸ்டன்ட் ஆனதால நான் ஓவராலா கான்ஸ்டன்டா மாத்திட்டேன். இதுதான் நான் என்னன்னு சொல்றேன்னா சூடோ ஆர்டர்னு சொல்லுவேன். இங்கேயும் பாத்தீங்கன்னா இது என்ன? இது another one reaction. So இதுவுமே வந்து உங்களுக்கு pseudo order reaction தான். Okay, pseudo first order reaction, pseudo first order reaction. Both bimolecular but are formed to be the first order. இங்க இருக்கிற ரெண்டு ரியாக்ஷனை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. These two are pseudo order reaction. So இப்போ first order reaction ஓட ஜெனரலான ஒரு ஃபார்முலா. இங்க 0th order. So first order மட்டும் இல்ல, ஓவரால் எல்லா ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷனோட டிஃபரன்ஷியல் ரேட்ல பாத்தீங்கன்னா இது. And integrated rate லான்னு பாத்தீங்கன்னா this one, AT is equal to A0 minus KT. இங்க half life, yeah, 0th ஆர்டருக்கு என்னமா வரும்? A0 divided by 2K தானே. ஸோ அதே மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனோட இன்டெகிரேட்டட் ரேட்ல எப்படி இருக்கும்? அண்ட் டிஃபரன்ஷியல் ரேட் ஃபார்ம். இப்போ ரேட் இந்த dA by dtங்கிறது வந்து என்னன்னா ரேட். So rate is equal to K by A. இங்க எப்படி இருக்கும்? Rate is equal to K மட்டும் தான் இருக்கும். ஏன்னா இங்க வந்து பவர் வந்து 0, இங்க பவர் வந்து 1. இது 0 மா. ஓகே, பவர் 0. ஸோ அடுத்து செகண்ட் ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா பவர் 2ல இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா பவர் nth ஆர்டர்ங்கிறதுனால n-ல கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனோட இன்டெகிரேட்டட் லா வந்து எப்படி இருக்கும்? இன்டெகிரேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எழுதுனது நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இதோட ஹாஃப் லைஃபும் பார்த்தாங்க. 0.693 divided by K. அண்ட் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு
சிம்பிள். இப்போ இதெல்லாமே நம்ம எப்படி எழுதலாம்னா ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இந்த nth ஆர்டரோட இன்டகிரேட்டட் லா, nth ஆர்டர் ஓகே, AT n minus 1 minus A0 n minus 1 is equal to n minus 1 divided by KT. இது வந்து ஜெனரலான ஒரு ஃபார்முலா. ஓகே, nth ஆர்டரோட இன்டகிரேட்டட் ரேட் லாவோட ஜெனரல் ஃபார்ம் வந்து இதுதான். AT n minus 1 minus A 1 divided by A0 n minus 1. இது வந்து ஜெனரலான ஒரு ஃபார்முலாப்பா. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஹாஃப் லைஃபோட பார்த்தீங்கன்னா T half is inversely proportional to A0 and அந்த A0ஓட பவர் எப்படி இருக்கணும், n minus 1ல இருக்கணும். அண்ட் இங்கே பாருங்க, இந்த ரெண்டு ஜெனரல் ஃபார்மே வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு மட்டும் எக்ஸப்ஷன் அப்ளிகபிள் ஆகாது. இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு மட்டும் இந்த ரெண்டு ஃபார்முமே அப்ளிகபிள் ஆகாது. மற்ற எல்லா ஆர்டருக்கும், செகண்ட் ஆர்டர்னாலும் சரி, தேர்ட் ஆர்டர்னாலும் சரி, இந்த ஃபார்ம்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் ரேட் ஆஃப் ரியாக்ஷன். ஓகே, ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும், ரியாக்ஷனோட ரேட் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். இதை மேத்தமெட்டிக்கலாக ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க. அது என்னன்னா அர்கினியஸ் ஈக்குவேஷன். இது K is equal to KEA by E power, ஓகே, E power minus EA by RTங்கிற ஒரு ஈக்குவேஷன். இதில் Kங்கிறது வந்து ரேட் கான்ஸ்டன்ட் ஆர் ஸ்பெசிஃபிக் ரேட். ஓகே, ஏங்கிறது வந்து ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர் ஆர் அர்கினியஸ் ஃபேக்டர். இப்போ EAங்கிறது வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி, இதோட யூனிட் வந்து கிலோஜூல் பர் மோல், Rங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட், Tங்கிறது வந்து அப்சல்யூட் டெம்பரேச்சர். ஓகே, இப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும், ரியாக்ஷனோட ரேட் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஈவன் அதில் நம்ம யூஸ்வலாக நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், 10 டிகிரி செல்சியஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா டெம்பரேச்சர், ஓகே, டெம்பரேச்சர் 10 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ரியாக்ஷனோட ரேட் டபுள் ஆகும். இது வந்து ஒரு ஜெனரலான ஒரு டேர்ம். ஓகே, டெம்பரேச்சருக்கும் ரேட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். இப்போ இதில் ஆக்டிவேஷன் எனர்ஜிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது என்னங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். என்ன, ரியாக்டண்ட்டுக்கு ஒரு பர்டிகுலர் எனர்ஜி இருக்கும், அது ப்ராடக்டாக மாறணும்னா எடுத்த உடனே போகாது, அது ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு போகும். அந்த ஸ்டேட்டோட பேர் என்ன, டிரான்சிஷன் ஸ்டேட். எஸ், இந்த இடத்துல தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா டிரான்சிஷன் ஸ்டேட் ஃபார்ம் ஆகும். அந்த டிரான்சிஷன் ஸ்டேட் ஃபார்ம் ஆகுறதுக்கு ஒரு ரியாக்டண்ட்டுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவையோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆக்டிவேஷன் எனர்ஜின்னு சொல்லுவோம்பா. ஓகே, ஸோ இப்போ ஆக்டிவேஷன் எனர்ஜி இல்லாமல் சார் நீங்கள் இன்னும் ஒரு விஷயம் படிக்கலாம், த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜின்னு. ஸோ த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜிங்கிறது என்னன்னா, ஸோ த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜி இஸ் நத்திங் பட், இப்போ ரியாக்டண்ட்டுக்கு ஒரு எனர்ஜி இருக்கா, ஸோ இங்கே ஜீரோ, இது ஜீரோமா, ஜீரோலேருந்து ரியாக்டண்ட்டுக்கு ஒரு எனர்ஜி இருக்கு, ரைட்டா, ரியாக்டண்டோட எனர்ஜி ப்ளஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி, இந்த ரெண்டும் சேரும் போது ஃபார்ம் ஆகிறது தான் எனக்கு த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜி. ஓகே, ஒரு ப்ராடக்ட், ஒரு ரியாக்டன்ட் ஒரு ப்ராடக்டாக மாறுறதுக்கு மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, ஓகே, கீழே இருந்து நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா அது த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜி. இல்லை, ரியாக்டண்ட்டுக்கு மட்டும் தேவையான எனர்ஜி வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி. இது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜி என்ன, ஆக்டிவேஷன் எனர்ஜி என்ன, ரெண்டும் வேற. ஓகே, ஸோ எனர்ஜி required to form this intermediate is known as activation energy as usual. ஓகே, இப்போ ஏங்கிறது வந்து என்ன, ஏங்கிற டேர்ம் வந்து என்னன்னா ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர்னா இப்போ ஒரு மாலிகுல், ஒரு கண்டெய்னரில் 4-5 பால் போட்டிருக்கேன், அது என்ன ஒன்னோட கொலிஷனில் போகுது. ஸோ இப்போ ஒரு மாலிகுலும் ஒன்னோட கொலிஷன் ஆகும்போது அது என்ன ஆகும்னா ப்ராடக்டாக மாறும். ஸோ இந்த கொலிஷன்ஸ் எல்லாமே வந்து எஃபெக்டிவாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. சில கொலிஷன்ஸ் தான் எஃபெக்டிவாக இருக்கும். அந்த கொலிஷன்ஸ் என்னன்னு சொல்லணும், எஃபெக்டிவ் கொலிஷன் சொல்லுவோம். இப்போ ஏங்கிறது வந்து எதை ரீப்ரசென்ட் பண்ணுதுன்னா த நம்பர் ஆஃப் எஃபெக்டிவ் கொலிஷன், ஒரு செகண்ட்ல எத்தனை எஃபெக்டிவ் கொலிஷன் நடக்குங்கிறது ஏ சொல்லும். அண்ட் இ பவர் ஏ மைனஸ் ஏ பை ஆர்டிங்கிறது எதை சொல்லும்னா fraction of effective collision that has a sufficient energy, sufficient activation energy. So effective collision நடந்துருச்சு. ஸோ எஃபெக்டிவ் கொலிஷன் நடந்தாலும் சில எஃபெக்டிவ் கொலிஷன்ஸ்னால உங்களால் அந்த எனர்ஜி பேரியர், அந்த டிரான்சிஷன் ஸ்டேட் லெவலுக்கு அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியை அச்சீவ் பண்ண முடியாமலும் போகும். ஆனால் இப்போ இந்த டேர்ம் வந்து எதை ரீப்ரசென்ட் பண்ணுது, இப்போ அர்கினியஸ் ஈக்குவேஷனில் என்ன இருக்கும், K is equal to A பவர் EA by RT. ஸோ இது வந்து எஃபெக்டிவ் கொலிஷனை பற்றி சொல்லும். ஆனால் இது வந்து என்ன சொல்லும், எஃபெக்டிவ் கொலிஷன் இருந்தாலும் அதில் எனர்ஜிங்கிற டேர்மை சொல்லக்கூடியது இது. ஓகே, ஸோ இங்கே ஃப்ராக்ஷன் ஆஃப் எஃபெக்டிவ் கொலிஷன்ஸ்
எந்தெந்த எஃபெக்டிவ் கொல்யூஷனில் ஆக்டிவேஷன் எனர்ஜி அச்சீவ் ஆயிடுச்சு, ஓகே, சஃபிஷியண்டான ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்துருச்சோ அதை சொல்லக்கூடிய டேர்ம் இது. நெக்ஸ்ட், த ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் இ பவர் ஏ பை ஆர்டி கிவ்ஸ் த நம்பர் ஆஃப் கொல்யூஷன்ஸ் பெர் யூனிட் டைம். ஓகே, நம்பர் ஆஃப் கொல்யூஷன். இப்போ இந்த ரெண்டு பேர்த்தோட ப்ராடக்ட் என்னன்னா எத்தனை கொல்யூஷன்ஸ் எனக்கு ப்ராடக்டாக மாறி இருக்கு, எத்தனை கொல்யூஷன்ஸ் ஆஃப் த ரியாக்டன்ட் ப்ராடக்டாக மாறி இருக்குங்கிறது எனக்கு இந்த ரெண்டு பேரோட ப்ராடக்ட் எனக்கு சொல்லக்கூடிய, இங்கே பாருங்க அதை கொடுத்துருக்காங்க. அண்ட் தட் ஃபார்ம்ஸ் த ப்ராடக்ட் அண்ட் இஸ் கால்ட் நம்பர் ஆஃப் ப்ரொடக்டிவ் கொல்யூஷன் விச் இஸ் ரேட் கான்ஸ்டன்ட் இஸ் கே. ஓகே, தட்ஸ் இந்த ப்ராடக்ட் தான் நம்ம என்னென்னு சொல்லணும்னா ரேட் கான்ஸ்டன்ட் ஏன்னு சொல்லணும். இன்னும் இதில் இன்னொரு ஃபேக்டர் வரும், அது என்னன்னா ஓரியன்டேஷன் ஃபேக்டர்னு வரும், பட் அதை நான் சொல்லித்தரேன் பார்க்கலாம். அது 2 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர், வேற டெம்பரேச்சரில் உங்களுக்கு இந்த அரிகினியஸ் ஈக்குவேஷன் எப்படி மாறுங்கிறதோட ஃபார்ம் தான் இது. log K2 divided by K1 is equal to EA divided by 2.303 R and 1 divided by T1 minus T2. இது வந்து ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் அடுத்த ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர், இந்த ரெண்டு டெம்பரேச்சர்லையும் வேற ரேட் இருக்கும்ல, அந்த ரேட்டோட அப்படி இருக்கக்கூடியது. இப்போ ஒரு டெம்பரேச்சர், ரெண்டு டெம்பரேச்சர் உங்ககிட்ட இருக்கு, இந்த ரெண்டு டெம்பரேச்சரில் எவ்வளோ ரேட், இதோட ரேட் எப்படி இருக்குங்கிறது தான் இது சொல்லுவாங்க. அண்ட் இந்த K2 டிவைட் பை K1 இருக்குல்ல, இந்த ரேஷியோ ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட், அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா தெர்மோடைனமிக் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவாங்க, டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட், தெர்மோடைனமிக்ல டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவாங்க. ஸோ K2 டிவைட் பை K1 டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா வேற டெம்பரேச்சரில் ரேட் கான்ஸ்டன்ட் எப்படி மாறுது, அந்த ரேஷியோ தான் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவாங்க. The ratio of two specific rate measured at temperature that differ by 10 degrees Celsius is called temperature coefficient. That's it. மேலே பார்த்து அதே தான், ஒரு ரெண்டு ரேட்டுக்கு டெம்பரேச்சருக்கும் இடையில இருக்கக்கூடிய தொடர்பு. ஸோ டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் அண்ட் ஒரு 10 டிகிரி செல்சியஸ் நீங்கள் ரைஸ் பண்ணும்போது என்ன ஆகும், யூஸ்வலாக 2ஆக இருக்கும், இல்லைன்னா சம் கேசஸில் 3ஆக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ ஒரு டெம்பரேச்சர்லேருந்து ஒரு 10 டிகிரி செல்சியஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது டெம்பரேச்சர் எப்படி இருக்குது. ஓகே, அதுதான் இந்த ரேஷியோ. where K1 is the rate constant at temperature T0, okay, T03 and 10 டிகிரி ரைஸ் பண்ணிட்டேன், அப்போ அதோட ரேட் கான்ஸ்டன்ட் வந்து இந்த மாதிரி ரீப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் ரேட் கான்ஸ்டன்ட்டை KTன்னு சொல்கிறேன். அண்ட் அதே இது 10 டிகிரி செல்சியஸ் நான் கூட்டிட்டேன், இனிஷியலாக இருந்ததுக்கும் 10 டிகிரி கூட்டினா அங்கே கிடைக்கக்கூடிய டெம்பரேச்சர். ஓகே, ஸோ இதான் இந்த ரெண்டு பேர்த்தோட ரேஷியோ வந்து எப்படி இருக்குதான், மோஸ்ட்லி 2 டைம்ஸாக இருக்கலாம். ஓகே, 2 டைம்ஸ், இட் மீன்ஸ் 10 டிகிரி நீங்கள் கூட்டும்போது எய்தர் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், இல்லைனா 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதான் ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் த எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். இப்போ எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் இருக்குல்ல, எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனா எப்படி இருக்கும், ரியாக்டன்ட் ஹை எனர்ஜியில் இருக்கும், ப்ராடக்ட் லோ எனர்ஜியில் இருக்கும். ஓகே, இது தெர்மோடைனமிக்ஸில் உள்ளதான். ஸோ இப்போ ஹை எனர்ஜிலேருந்து லோ எனர்ஜி போகும்போது என்ன ஆகும், ஆக்டிவேஷன் எனர்ஜி ரியாக்டன்லேருந்து போகும்போது ஆக்டிவேஷன் எனர்ஜி எப்படி இருக்கும், ஃபார்வர்ட் ரியாக்ஷனோட ஆக்டிவேஷன் எனர்ஜி எனக்கு கம்மியாக இருக்கும். அதே இது ப்ராடக்ட் வந்து ரியாக்டண்ட்டாக மாறணும், அது என்ன பேக்வேர்ட் ரியாக்ஷன் தானே, பேக்வேர்ட் ரியாக்ஷனோட ஆக்டிவேஷன் எனர்ஜி எனக்கு எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போது இந்த ப்ராடக்ட் ரியாக்டண்ட்டாக மாறணும்னா நிறைய எனர்ஜி கொடுக்கணும், ஆனால் ரியாக்டன்ட் ப்ராடக்ட்டை மாறது கொஞ்சம் எனர்ஜி கொடுத்தா போதும். அவள் பார்த்து எனக்கு எந்த ரேட் எது வந்து ஸ்பீடாக இருக்குன்னா, நமக்கு நான் முன்னாடியே சொல்லி தந்திருக்கேன், ரேட்டுக்கும் ஆக்டிவேஷன் எனர்ஜியும் இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப். ஸோ இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப்ங்கிறனால எந்த அளவுக்கு ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து கூடுதோ அந்த அளவுக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜி குறையணும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மிங்கிறனால ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும், பேக்வர்ட் ரியாக்ஷன் ஸ்லோவாக நடக்கும். அதுதான் இங்கே விஷயம். ஓகே, தட்ஸ் இட். நெக்ஸ்ட் இப்போ எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் பார்க்கலாம். ஸோ எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் அண்ட் ரியாக்டன்ட். ரியாக்டன்ட் லோ எனர்ஜியில் இருக்குது when compared to ப்ராடக்ட். ஸோ இப்போ இந்த ரியாக்டன்ட் ப்ராடக்டாக மாறணும்னா இதுக்கு தேவையான ஆக்டிவேஷன் எனர்ஜி, இந்த இடத்துக்கு போகிறதுக்கு தேவையான ஆக்டிவேஷன் எனர்ஜி இங்கே அதிகமாக இருக்குது. ஆனால் இங்கே ப்ராடக்ட் ரியாக்டண்ட்டாக மாறுறதுக்கு கொஞ்சம் ஆக்டிவேஷன் எனர்ஜி போதும். ஸோ பேக்வர்ட் ரியாக்ஷன் இங்கே எப்படி இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஃபார்வர்ட் ரியாக்ஷன் கம்மியாக இருக்கும். அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிகாஸ் we know that activation energy is inversely proportional to rate of the reaction. Okay, இந்த ரெண்டுமே இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப். ஸோ இங்கே பாருங்கள், ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ஆக்டிவேஷன் எனர்ஜி ஹை, அதனால என்ன ஆகும், ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் கம்மி ஆயிடுச்சு. அதே தான் இது வந்து என்ன ப்ராசஸ், எண்டோதெர்மிக் ப்ராசஸ். இது எக்ஸோ இல்லை, எண்டோதெர்மிக் ப்ராசஸ். இப்போ கிராஃப். ஸோ டிட்டர்மினேஷன் ஆஃப் A and EA.
இது எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அரினியஸ் ஈக்குவேஷன் இருக்குல்ல, அரினியஸ் ஈக்குவேஷனை நம்ம லாகரிதமிக் ஃபார்மில் மாற்றி அதை நம்ம இந்த கிராஃபில் சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். இப்போ என்ன, k is equal to e by rt. ஸோ ரெண்டு பக்கம் நான் லாகரை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். k divided by log a. இங்கே பாருங்க ப்ளஸ் இங்கே லாகால் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், இந்த ஈயும் லாகும் கட் டவுன் ஆகி உங்களுக்கு மைனஸ் இஏ பை ஆர்டின்னு வரும். ஓகே, ஸோ லாக் நேச்சுரல் லாக், பிகாஸ் இஏ நேச்சுரல் லாகால் மல்டிப்ளை பண்ணும்போது தான் கட் ஆகும். ஸோ நேச்சுரல் லாக் கே இஸ் ஈக்குவல் டு நேச்சுரல் லாக் ஏ ப்ளஸ் மைனஸ் இஏ பை ஆர்டி. ஓகே, ஸோ இதை நேச்சுரல் லாகை நீங்கள் மாற்றுறீங்க இப்படி 2.303 k is equal to இங்கே 2.303 a plus by rt. ஸோ இப்போ இந்த 2.303 லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைட் கொண்டு போகும்போது இங்கே இருக்கக்கூடியது கட் ஆகும். உங்களுக்கு k is equal to a minus log a minus EA by 2.303 RT அப்படிங்கிற ஃபார்முலா வரும். That's it. இப்போ பார்க்கலாம். இப்போ என்ன, உங்களுக்கு ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. என்ன, லாக் கேக்கும் 1/t-க்கும் இடையில கிராஃப் கேட்டால் என்ன சார் பண்ணுறது? லாக் என்னது, லாக் கே தானே, இது 1 ஒய்யா, y இஸ் ஈக்குவல் டு இந்த லாக் ஏ எனக்கு என்ன, இன்டர்செப்ட் சி மைனஸ் இப்போ இஏ டிவைட் பை 2.303 ஆர், இது வந்து எனக்கு என்ன எம், அண்ட் 1/t-ங்கிறது வந்து எனக்கு என்ன எக்ஸ் ஆக்சிஸ், ரைட்டா? ஸோ எக்ஸ் ஒய் முடிஞ்சு. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு சி எம் எக்ஸ் முடிஞ்சா. ஸோ அப்போ ஸ்லோப் எனக்கு என்னமா, ஸ்லோப் எம் இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன மைனஸ் இஏ பை ஆர் 2.303 ஆர். ஓகே, ஆர்டி வராது, ஆர்டிங்கிறது எனக்கு என்ன எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, அடுத்து இன்டர்செப்ட் என்ன, இன்டர்செப்ட் சி இஸ் ஈக்குவல் டு என்ன லாக் ஏவா. ஸோ இன்டர்செப்ட் லாக் ஏ அண்ட் ஸ்லோப் என்ன இருக்கு மைனஸ் ஏ டிவைட் பை 2.303 முடிச்சு. தட்ஸ் இட். இது வந்து கிராஃப். ஸோ கொலிஷன் தியரி ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ கொலிஷன் தியரி ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எடுத்தாச்சுன்னா ஒன்றுமே கிடையாது. கொலிஷன்ஸ்னால தான் உங்களுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குங்கிறது சொல்கிறது வந்து கொலிஷன் தியரி. ஆக்சுவலி இதில் நிறைய எரர்ஸ் எல்லாம் வரும். இதுக்கு அடுத்து டிரான்சிஷன் ஸ்டேட் தியரிஸ் எல்லாம் வரும். பட் எனிவே கொலிஷன் தியரியில் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இட்ஸ் பேஸ்ட் ஆன் கைனடிக் தியரி ஆஃப் கேஸ். ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டரில் வந்து கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் கொலிஷன் தியரி சொல்லுவாங்க. ஸோ இதில் ஒரு மாலிகுல் வந்து எப்படி ஒரு ஹார்ட் ஸ்பியராக இருக்கும். அந்த ஹார்ட் ஸ்பியர் வந்து ஒன்னோட ஒன்று ஃப்ரீக்வெண்ட்டாக கொலிஷனில் போகும். அந்த ஒரு பர்டிகுலர் டைமில் எத்தனை கொலிஷன் நடக்குதோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கொலிஷன் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். இங்கே இருக்குது கொலிஷன் ஃப்ரீக்வன்சின்னு நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ கொலிஷன் நடக்குது. ஃபார் த கொலிஷன் டு பி எஃபெக்டிவ் த கொலைடிங் மாலிகுல் மஸ்ட் ஹேவ் எனர்ஜி மோர் தென் பர்டிகுலர் வேல்யூ. ஓகே, ஒரு த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜி. த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜினா என்ன, நான் முன்னாடி சொல்லி தந்திருக்கேன். ரியாக்டண்டோட எனர்ஜி ப்ளஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி, அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜி. ஸோ த்ரெஷ்ஹோல்டு எனர்ஜியை அட்டைன் பண்ணி ஒரு கொலிஷன் நடக்கும்போது என்ன ஆகும், ரியாக்டன்ட் ப்ராடக்டாக மாறும். அதுதான் என்னென்னு சொல்லுவாங்க, அதை சொல்லக்கூடியதான் கொலிஷன் தியரி. ஸோ இங்கே அரிகனியஸ் ஈக்குவேஷனில் கொலிஷன் லைக் ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர்ஸ் சொல்லிட்டாங்க, அண்ட் அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி டேர்மையும் சொல்லிட்டாங்க. இப்போ இதில் இன்னும் ஒரு டேர்மை இவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அது என்னன்னு பார்த்துக்கலாம். இங்கே பாருங்க, இஃப் ZAB is collision frequency and F is the fraction of molecules. Okay, fraction of molecules. So the Fங்கிறது வந்து என்ன சொல்லுனா எனர்ஜி. ஓகே, Fங்கிறது சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா எனர்ஜி. ஓகே, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி பா, த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜி இவ்வளோ இருக்கணும்ப்பா, அதை சொல்லக்கூடியது ஃபர்ஸ்ட் Fங்கிற ஃபேக்டர். அதுதான் என்ன e பவர் மைனஸ் EA by RT. ஓகே, மைனஸ் EA by RTங்கிறது சொல்லியாச்சு. அப்புறம் இந்த Z சொல்லக்கூடியது என்னன்னா நம்மளோட ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர். ஓகே, ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர் Z
நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ் பெர் யூனிட் டைம். ஓகே, அது ஃப்ரீக்வன்சி ஃபேக்டருக்கு இது வருது. இப்போ இன்னும் ஒரு டேர்மை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. அது என்னன்னா ஓரியன்டேஷன் ஃபேக்டர். ஸோ கொலிஷன் தியரியில் பார்த்தீங்கன்னா 3 விஷயத்த சொல்லுவாங்க. ஒன்று ஃப்ரீக்வன்சி பேஸ்டாக, கொலிஷன் பேஸ்டாக இருக்கும் ஒரு டேர்ம். அது என்ன? இசட். அரீனியஸ் ஈக்குவேஷனில் ஏ இருக்கிற மாதிரி இங்கே இசட். அடுத்து எஃப்ங்கிறது என்னது? நமக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜி டேர்மை ரீப்ரசன்ட் பண்ணக்கூடிய இஏ பை ஆர்டிங்க, மைனஸ் இஏ பை ஆர்டிங்கிற டேர்ம் இருக்கும். அடுத்து ஒரு விஷயம் என்னன்னா நம்பர் ஆஃப் கொலிஷன் நடக்குது, ஈவன் எஃபெக்டிவ் கொலிஷன் நடக்குது. ஆனால் ஓரியன்டேஷன் கரெக்டாக இல்லைன்னா என்ன பண்ணுறது? இப்போ ஒன்றுமே கிடையாது. பும்ரா வந்து பால் போடுறாரு. ஓகே, பும்ரா வந்து பால் போடுறாரு. ஆப்போனண்ட்ல வந்து டோனி நிற்கிறான்னு வச்சுக்கோங்க. டோனி வந்து அடிக்கிறாரு. அடிக்கும்போது பார்த்தா எக்ஸாக்டாக பாலோட பேட்டோட சென்டரில் பால் பட்டால் என்ன ஆகும்? பந்து 6 ஆகிடும். அதே இது எட்ஜில் பட்டால் என்ன ஆகும்? கேட்ச் ஆகிடும். ஓகே, ஸோ பந்து வருது, பேட்ஸ்மேன் அடிக்கிறாரு. ஆனால் பேட்டோட எந்த இடத்துல படுதோ அதை பொறுத்து தான் பந்து போகும். ஓகே, ஸோ கொலிஷன் ஆகும்போது ஓரியன்டேஷனுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. எந்த ஆங்கிளில் கொலிஷன் நடக்குது, அந்த ஓரியன்டேஷன் ஃபேக்டர். அந்த ஓரியன்டேஷன் ஃபேக்டரை சொல்லக்கூடியதான் இந்த பிங்கிற டேர்ம். ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் ஓரியன்டேஷன், எஃபெக்டிவ் கொலிஷன் அண்ட் எனர்ஜி டேர்ம். ஸோ இந்த 3 ஆக்டிவேஷன், சாரி ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர். ஸோ ஓரியன்டேஷன் ஃபேக்டர், ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர், ஓகே, அண்ட் எனர்ஜி ஃபேக்டர். இந்த 3த்தையும் மிக்ஸ் பண்ணி சொல்லக்கூடியது தான் நம்மளோட கொலிஷன் தியரி. ஓகே, ஸோ இந்த எனர்ஜி ஃபேக்டர், ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர் கூட ஏன்னா கொலிஷன்லேயே வந்துடும், முடிச்சு விட்டுருங்க. எனர்ஜி ஃபேக்டர் ரொம்ப முக்கியம். இந்த கொலிஷன் தியரியே 2 விஷயத்த 3 விஷயம் வரும். ஓகே, பட் 2 விஷயம் ரொம்ப 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 முக்கியம். அது என்னன்னா எனர்ஜி ஃபேக்டர், அடுத்து ஓரியன்டேஷன் ஃபேக்டர்ஸ். ஓகே, இந்த ஓரியன்டேஷன் ஃபேக்டர்ஸ்லேயே மோஸ்ட்லி கொலிஷன்ஸ் வந்துடும். ஓகே, ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர்ஸும் வந்துடும். காட் இட். ஸோ இவ்வளோ தான்ப்பா நம்மளோட கெமிக்கல் கைனடிக்ஸில் ஓவராலாக இவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குது, இவ்வளோ விஷயம் இருக்குது. ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இஃப் யூ வாண்ட் திஸ் பிடிஎஃப், இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே டெலகிராம் குரூப் லிங்க், வாட்ஸ்அப் குரூப் லிங்க் எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அங்கேருந்து எடுத்துக்கலாம். ஸோ டெலகிராம் குரூப்போட கியூஆர் கோட் இதையும் ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் ஆல் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் இந்த செஷனை ஒழுங்காக பார்த்து படிங்க. இது ரொம்ப முக்கியமான சாப்டர். உங்களோட போர்டு எக்ஸாம்னாலும் சரி, உங்களோட நீட் ப்ரிப்பரேஷனாலும் சரி, ஜேஇ ப்ரிப்பரேஷனும் சரி, ஒரு ஷார்ட்டாக கொஞ்சம் கிறிஸ்பியாக சொல்கிறதுக்காக இந்த 1 ஷார்ட் சீரிஸ். ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஈஸியாக ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்லணுங்கிறதுக்காக இந்த 1 ஷார்ட் சீரிஸ். ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன்.